இந்த ஸ்டார்ட் அப் பண்ணுறம்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றதான். அந்த மோமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணுங்க? அரியர்லாம் வச்சு சுற்றிட்டு இருந்தோம், இப்போ நம்மளே வந்து பிளேஸ்மெண்ட் டீம் ரெக்ரூட்மெண்ட்டு கேட்க போகிறாங்க. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா கிளிக் ஆகிற மாதிரி இருக்குது, ஆனால் பிளேஸ்மெண்ட்டும் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஃபண்டிங் சைடு மேனேஜ் பண்ணுறது அதுதான் வந்து மிகப்பெரிய டாஸ்க்கு. நீங்கள் எப்படி பண்ணீங்க? இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி உங்கள் சேவிங்ஸ்லேருந்து பண்ணதா இல்லை ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அதுலேருந்து பண்ணதான்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் அப் உண்மையிலே ஒர்க் ஆகாதா அப்படின்ட்டு, அதுவும் எஸ்பெஷலி லைக் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது வெதர் we need to choose placement or entrepreneurship journey அப்படின்னு. So nowadays like people are starting business. It is easy to start now. Government has their own schemes and fundings etc. நிறைய இருக்கு. But what is the success ratio அப்படின்றது இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு MBA பேச்சு பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் MBA. ஸோ ஒரு MBA படிச்சுட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ், அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் அப் பண்ணுறம்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றதான். ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா எங்கள் MBA படிச்சுட்டு இருக்கும்போதே we have started our own startups. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து MBA படிச்சுட்டே இருக்கும்போது ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கெஸ்ட்டாக வந்து நம்ம கூட தினேஷ் ப்ரோ இருக்கார். ஹாய் ப்ரோ. ஹாய், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சிவா. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் பாட்காஸ்ட். அதான் பிகினிங் நம்ம உங்கள் ஜேர்னிலேருந்து பார்க்கலாம் ப்ரோ. நீங்கள் எங்கே வந்தீங்க, எப்படி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ என்னோடய ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் கிடையாது. இட் இஸ் லைக் எல்லாமே வந்து ஒரு க்யூரியாசிட்டி டு எக்ஸ்ப்ளோர் இந்த மாதிரி தான் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் பேஸ்ட் அவுட் ஆஃப் ஒசூர். நான் ஸோ ஐ brought up in ஒசூர். ஸ்கூலிங்ஸ் எல்லாமே ஒசூரில் தான் பண்ணேன். தென் ஐ கெட் இன் டு சாஸ்திரா ஃபார் பிடெக் இன் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த டேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ during that bachelor's program. So I was more interested in technology and at the time பார்த்திங்கன்னா டெக்னாலஜியோட I got more exposure towards people management, team management. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சாஸ்திராவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம MBAல எப்படி வேரியஸ் கிளப்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்க மாதிரி சாஸ்திராவில் we have like டெக் ஃபெஸ்ட், கல்ச்சரல் ஃபெஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஃபெஸ்ட் அந்த மாதிரி. ஸோ செகண்ட் இயர் படிக்கும்போது நினைக்கிறேன் ஆன் ரேண்டம் டே ஈவினிங் வந்து என்னோடய ரூம்மேட் வந்து ஹீ கால் மீ கம் ஐ எம் கோயிங் டு மீட் அ சீனியர். ஸோ நானும் அவனை இன்ட்ரோ பண்ணி விட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ போனோம்னா அப்போ எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் ஒரு ரேண்டம் ஈவெண்ட்டு தான் அது. அங்கே போனால் அந்த ஒரு சீனியர் வந்து ஈ சிட்டிங் இன் அ ரூம் அண்ட் யூ வாஸ் டெல்லிங் அபவுட் த டெக் ஃபெஸ்ட். ஸோ ஈ இஸ் அ பார்ட் ஆஃப் அப்பரல்ஸ் அண்ட் மெர்ச்சன்டைஸ் டீம் அப்படின்ட்டு ஒரு டெக் ஃபெஸ்ட் சாஸ்திராவில். So what they do is like they will sell all the promotional goodies for the related to the event. And அப்போ பேசும்போது தான் ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃப்ரைடே சாட்டர்டே வந்துடுங்க டீம் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிம்பிளாக முடிச்சிட்டாரு. நீங்கள் இந்த டீம் வரணும், வாட் இஸ் யர் கோல், வாட் இஸ் யர் எய்ம், வாட் இஸ் யர் அப்ஜெக்டிவ், அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சராக கேட்டு அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் போனால் ஒரு 40-50 பேர் இருக்காங்க அந்த டீமில். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க. ஸோ எப்படி இல்லாமல் இருக்காங்க காலேஜில், நம்ம படத்தில் பார்த்த காலேஜ்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு, இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் த ஒன் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் த லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறமா அங்கேயே அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு டிஷர்ட் எப்படி சேல் பண்ணணும், ஒரு நோட் புக் எப்படி சேல் பண்ணணும், ஒரு பேனா, பேப்பர், கேப் அந்த மாதிரிலாம் வந்து ஸோ ஹவ் யூ செல் அப்படின்ற மாதிரி தான் இட் ஆல் ஸ்டார்டடு. அப்புறம் என்னாச்சு, அப்படியே கொஞ்சம் ஸ்டடீஸ்லேருந்து கொஞ்சம் அப்படியே ஓகே ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். ஆல்ரெடி அரியர் தான் வச்சுருந்தேன் சாஸ்திரா. ஸோ அரியர்லாம் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால சரி கெரியர்ஸில் இதை கிளியர் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் இதில் வந்து நிறைய கொஞ்சம் என்தூசியாசம், அந்த க்யூரியாசிட்டி எப்படி ஏது பண்ணணும், மென்டர்ஷிப்லாம் நிறைய இருந்ததுனால ஸோ ஓகே இதில் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஐ வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் டெக் ஃபெஸ்ட், கல்ச்சரல் ஃபெஸ்ட், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஃபெஸ்ட்டு, NSS, ஒரு 4-5 டீம் இந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸில் போயிட்டீங்க. ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அட்டண்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த செமஸ்டர் வந்து ஒரு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா போயிட்டு ஓடி வாங்கி அதுக்கப்புறமா வந்து ஒரு பேசிக் ஒரு மினிமம் லெவலில் வந்துடும் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான் சாஸ்திராவில். ஸோ அதுதான் வந்து வேர் ஐம் சிட்டிங் டுடே, இட் இஸ் ஆல் லைக் ஃபவுண்டேஷன் வந்து அங்கே தான்.
ஸோ நான் செகண்ட் இயர் படிக்கும்போது தேர்ட் இயர் சீனியர்ஸ், ஃபோர்த் இயர் சீனியர்ஸ், அங்கே வந்து இன்டெகிரேட்டட் எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அது வந்து 5 years ப்ரோக்ராம். ஸோ அந்த சீனியர்ஸ் எல்லாமே தேர்ட் இயர் வரும்போது ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் சீனியர்ஸ், ஃபோர்த் இயர் வரும்போது என்னோடய பியர் மெம்பர்ஸ். ஸோ என்னோடய பியரில் இருந்து ஒரு 15-20 people இருந்தாங்க. ஸோ நான் வந்து லீட் பண்ணி கொண்டு போகும்போது தே வேர் ஸோ மச் சப்போர்ட்டிவ். ஏன்னா ஃபோர்த் இயர் ஃபைனல் இயர் வரும்போது தெரியல, லைக் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் ஷாப்ஸ், ஈவெண்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் அகாடமிக்ஸ் இருக்கும், ப்ளஸ் டீமையும் ஹேண்டில் பண்ணோம். ஸோ அந்த மல்டி டைமென்ஷன் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டீமோட பியர் சப்போர்ட்டுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் இன்றைக்கி அவைலபிள் இல்லை, நீ பார்த்துக்கிறேன், சரி அதனால் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் நம்பிக்கலாம் தெரியல, டில் டுடே தே ஆர் பீன் டச் வித் மீ. ஸோ அப்போது ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ தட் இஸ் ஒன் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் த மேனேஜ்மெண்ட் ரூல் அப்படின்ட்டு. ஸோ ஐஏஎம் பண்ண ரீசனுமே வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இப்போ சாஸ்திராலேருந்து ஐ ஹேட் அரியர். ஸோ முடிக்கும்போது அரியரோடு தான் நான் முடித்தேன். நான் சரி வெளியே வந்துட்டு ஒரு டிகிரி பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு வந்து சரி எது ரிலேட்டடாக பண்ணலாம். இப்போ எம்டெக் பண்ணாலுமே சேம் பிடெக்கில் என்ன இருக்கோ அது இதாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் தான் பண்ணலாம் அப்படின்னும் போது சரி ஓகே எம்பிஏ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் வச்சிருந்தேன். சரி இப்போ சாஸ்திரா இட்ஸ் வெரி குட் டீம்டு யூனிவர்சிட்டி இன் இந்தியா. இட் ஹாஸ் எ வெரி வெல் நோன் எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட் நேம். சரி அங்கேருந்து அப்படியே பண்ணணும் அப்படின்னா எய்தர் ஐ ஹவ் டு கோ சாஸ்திரா ஆர் அபோவ் சாஸ்திரா அப்படின்ற மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருந்தேன். அப்போ தான் ஐ கேம் டு நோ அபவுட் ஐஎம்ஸ். ஸோ என்னோடய ஃபேமிலி ஜென்ரேஷன்லேயே ஒரு மாஸ்டர் டிகிரி போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு செகண்ட், தேர்ட் அந்த நம்பர் ஆஃப் பீப்புளில். ஸோ அப்படி இருக்கும்போது ஐஏஎம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே வந்து அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அண்ட் இட்ஸ் ஃபார் கம்ப்ளீட்லி எ பி ஸ்கூல் தட் இஸ் ரன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு. சரி எடுத்தோடனே நமக்கு தான் வந்து அந்த ஒரு வெச்சா கால் மலை மேலே தான் வெப்பாடு இந்த மாதிரி ஐஏஎம் அகமதாபாத்தை போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுத்தாச்சு. சரி எதுவுமே தெரியாது, அவ்வளோ கம்ப்ளீட்லி நியூ அது. சரி அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது வி நீட் அ மார்க், வி நீட் டு ஹாவ் அ கட் ஆஃப், வி நீட் டு அண்டர்கோ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். அண்ட் பேச்சுலர்ஸ்லையுமே வந்து வி நீட் டு ஹாவ் அ பேசிக் பர்சன்டேஜ் சிஜிபிஏ. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இட் வாஸ் லைக் ஹெவி சேலஞ்சிங். அதுக்கப்புறம் ஆஃப்டர் கிராஜுவேட்டட் ஐ டுக் லைக் 2 months கேப், 2 to 3 months. சரியா அரியர் உட்காந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐ டுக் அ கேப். And then I started looking for a job in the off campus. ஸோ அப்படி பார்க்கும்போது வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் டக்குன்னு போய் உட்காந்துட்டு கோடிங் 2 மாதம் நல்லாயிருக்கும், 3ஆவது மாதம் நல்லா இல்லைனா அது நல்லா இருக்காது அப்படின்னால சரி வாட் இஸ் மை இன்ட்ரெஸ்ட். ஸோ ஹவு கேன் ஐ சேஞ்ச் மை இன்ட்ரெஸ்ட் இன் டு மை சேலரி பார்ட் விச் மேக்ஸ் மீ ஃபார் த ஃபுட் அண்ட் பட்டர் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஓகே லெட்ஸ் லுக் ஃபார் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ரோல்ஸ். எனிதிங் தட் வில் ஹாவ் பீப்புள் ஹேண்ட்லிங் இல்லை டீம் ஹேண்ட்லிங் இல்லை ப்ராசஸ் ஹேண்ட்லிங் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் எக்ஸ்ப்ளோரிங் இட். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு இந்த டீம் தக்ஷ் அப்படிங்குவாங்க, இட் இஸ் அ டெக் ஃபெஸ்டி. ஸோ அங்கே இருக்க ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி என் கம்பெனியில் ஹியூமன் ரிசோர்ஸ் ஹையர் பண்ணுறாங்க, நீ இன்ட்ரெஸ்டடாக இருக்கியா வரியா அப்படின்னு கேட்டபோது சரி ஓகே ஐ கிவ் இட் அ ஷார்ட், ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி இன்டர்வியூ. அங்கே தான் வந்து இட்ஸ் எ என்ட்ரி பாயிண்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன். இட் இஸ் அ ஸ்மால் கம்பெனி ஆஃப் 35-40 people. அப்போ வந்து லைக் the perk of being in a small company is you explore all the roles, right? You take care of recruitment, you take care of human resource, you take care of vendor coordination, you take care of payroll, you take care of the administrative activities எல்லாமே பண்ணுவீங்க. So there I got an opportunity to work. அதுக்கப்புறமா வந்து since it's a small team, so அதுலேருந்து அப்படியே வந்து exploration of other roles also like business development, sales, marketing, not into the extensive but அங்கங்கே லைட்டாக. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது. தென் அகெயின் ஐ ரிசைன் ஃப்ரம் தேர் அண்ட் ஐ மூவ் டு another startup that is like a 10-member team. ஸோ அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரம் த ஹியூமன் ரிசோர்ஸ் தான். ஸோ ஹேண்டிங் த ஆல் த end to end of human resource activity. அதுக்கப்புறம் கோவிட் கேம், சினாரியோஸ் சேஞ்ச், லே ஆஃப்ஸ் ஹேப்பன். ஐ ஆல்சோ பார்ட் ஆஃப் தி லே ஆஃப். அதுக்கப்புறம் 2 months வீட்டில் வேலை இல்லாமல் உட்காந்துட்டு ஐ வாஸ் டேக்கிங் சம் பிரேக். அதுக்கப்புறமா ஐ காட் அ ரோல் இன் அமெரிக்கன் US பேஸ்டு ப்ராடக்ட் கம்பெனி. ஸோ தே ஹாவ் அ டெவலப்மெண்ட் டீம் இங்கே சென்னையில், GCC அப்படின்னு சொல்லுவாங்க, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு மாதிரி. தே ஹாவ் ஒன் இன் த சென்னை. ஸோ அங்கே வந்து ரெக்ரூட்டிங் கோஆர்டினேட்டராக ஐ ஜாயின் ஃபார் அ 6 months கான்ட்ராக்ட். ஸோ பட் சரி ஓகே 6 months தான், நான் அதுக்கப்புறம் வேறு கம்பெனி ஜம்ப் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணேன். பட் அங்கே ஒரு லைஃப் சேஞ்சிங் ஹேப்பன் ஆகிடுச்சு. ஸோ 2 monthsலேயே ஃபுல் டைமாக வந்திருக்கோம் அப்படின்ட்டு 2 monthsல கன்வெர்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு 1.5 years ஜேர்னி அங்கே அப்படியே கண்டினியூ ஆச்சு.
சரி அதுக்கப்புறமா வந்து ஒரு என்டர்பிரைஸ் லெவல் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷிஃப்ட் பண்ணப்போ அப்போ தான் வந்து ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஐஎம் திருச்சி PGPBM ப்ரோக்ராம். ஸோ நேற்று நீங்கள் கூட கேட்டிருந்தீங்களா லைக் ஹவு டிட் யூ நோ அபவுட் PGPBM ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. அண்ட் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவோம், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஒர்க் பண்ண வி ஹேட் ஒன் ரெக்வயர்மெண்ட் கால் ப்ராடக்ட் ஓனர். ஸோ இட் இஸ் ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜி ப்ராடக்ட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் டூ ரோல் தட் யூ ரெக்வயர்ட், ஒன் with automobile engineering and along with the management skill set. ஸோ அப்படி ஸ்க்ரீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரேண்டமாக ஒரு ரெஸ்யூம் வந்துச்சு. பார்த்தா வி லுக் ஃபார் த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அங்கே பார்க்கும்போது 10th 12th பிடெக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அப்புறம் பார்த்தா MBAன்னு இருக்குது, IIM திருச்சி, ஃபேர் எனஃப். பட் ஆனால் பார்த்து கீழே சென்னை கேம்பஸ் இருந்துச்சு. வாட் இஸ் திஸ் சென்னை கேம்பஸ் அப்படின்ட்டு கூகுளில் போய் பார்த்தா தெரியாமல். ஆமாம். சரி. ஸோ லிட்டரலி லைக் இது கேள்விப்பட்டதில்லை. IIM திருச்சி ஐ நோ பிகாஸ் சாஸ்திரா, தஞ்சாவூர், NIT எல்லாம் ஒரே அது எல்லாமே அந்த சர்க்கிளில் வரதுனால IIM திருச்சி ஐ கெட் நோ அபவுட் தட். பட் ஆனால் சென்னையில் ஒரு கேம்பஸ் இருக்கா அப்படின்றது இட் வாஸ் சர்ப்ரைசிங் ஷாக். அதுக்கப்புறம் சரி வெப்சைட்டில் போனால் சரி ஏதாவது டம்மி வெப்சைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே விட்டேன். அதுக்கப்புறமா ஐ வாஸ் கீன்லி ஃபாலோயிங் தட் இஸ் இந்த மந்த் ஆஃப் லைக் மார்ச் ஏப்ரல் அந்த டைமில். ஸோ மேல தான் தே வில் ஓப்பன் த அப்ளிகேஷன். மே ஜூன் இப்போது தே சேஞ்ச் த டைம் ஸ்லாட். ஸோ மேலில் வந்து தே ஓப்பன் அப்ளிகேஷன். அதுக்கப்புறமா கால் பண்ணி நம்ம தேவி மேம் இருந்தாங்க, அவங்க கால் பண்ணி பேசும்போது அவங்க ஃபுல்லாகவே கோர்ஸ் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே அப்ளிகேஷன் போடும் அப்படின்ட்டு அப்ளிகேஷனில் அது வந்து சம் செட் ஆஃப் க்ரைட்டீரியாஸில் இருந்துச்சு. ஸோ வி ஷுட் ஹாவ் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் 36 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். And why are you choosing this executive program? Because executive program is primarily for people with 10+ years. அப்படின்ற மாதிரி நம்ம அப்போ தான் வந்து ஒரு 4.5 அந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த டைமில். சரி எதுக்கு என்னத்துக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஒரு அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்மே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் எக்ஸ்டென்சிவ் ஒன். பட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கனாலே இட் வில் பி கிளியர் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு ரிட்டன் டெஸ்ட் போச்சு. நமக்கு மேக்ஸே வராது. அண்டு சரி ஓகே போய் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் அட்டன் பண்ணியாச்சு. சரி பார்ப்போம், லெட்ஸ் கிவ் இட் அ ஷார்ட், என்ன வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னே. சரி ஓகே ரிட்டன் டெஸ்ட் கிளியர் அதுக்குன்னு தி சென்ட் கால் லெட்டர் ஃபார் த இன்பர்சன் இன்டர்வியூ அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு அலுமினி ப்ளஸ் ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பர் தான் இருந்தாங்க இன்டர்வியூ பண்ணல. So and I had a JB the ISM idhula. So since I was also part of IT industry, he is also from the IT domain. So his question and my answer was like more of a connectivity arrange. So that conversation went very interestingly. ஸோ நான் அப்போயே அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஐ வாஸ் ஒர்க்கிங். பட் ஐடியா ஆஃப் டெக்வெஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஐடியேட்டட் இந்த கோவிட் டைம். அந்த 2 மாதம் பிரேக் எடுக்கும்போதே பண்ணியாச்சு. MBA அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் டெக்வெஸ்டன் பற்றி அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஐ ஹேட் அ பிளான் ஆஃப் ஓப்பனிங் டெக்வெஸ்டன் கன்சல்டிங் அப்படின்லாம் போட்டு பண்ணியிருப்பேன். ஸோ அதை பற்றி அவர் நிறைய கேட்கும்போது இட் க்யூரியேட்ஸ் மீ மோர். நான் கண்டிப்பாக அது பண்ணி ஆகணும், எனக்கு கண்டிப்பாக அது கிடச்சிடணும் அப்படின்ட்டு எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிட்டு ஐ வாஸ் டூயிங் இட். அதுக்கப்புறமா ஐ காட் அன் ஆஃபர், ஐ காட் அன் ஷார்ட் லிஸ்டட், காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஆல் ஸ்டார்டட். அங்கங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட், லைஃப் சேஞ்சிங் பாயிண்ட் எல்லாமே. இதில் என்ன பிகினிங்லேருந்தே உங்களுக்கு இந்த அரியர்ஸ் வச்சாலே வீட்டில் ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஐயோ அரியர் வச்சதெல்லாம் வந்து ஒரு நைட் மேர்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி நான் படித்தது எல்லாமே வந்து ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் தான். சாஸ்திரா இட்ஸ் லைக் வெரி ரெப்யூட்டட். ஜேஇ கிளியர் பண்ணிவிட்டு 2 rounds ஆஃப் இன்டர்வியூஸ் எல்லாமே கிளியர் பண்ணி போனது. பட் ஸ்டில் ஐ ஃபேஸ் சம் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு கோஆர்டினேட் பண்ணி கேப் அப் பண்ணி கொண்டு போகிறது வந்து பயங்கர சேலஞ்சிங்காக எனக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பிகாஸ் ஐ மோர் ஆஃப் அ பர்சன் ஹூ இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்லோ வெல் லேர்னர் அப்படின்னு. பொறுமையாக படித்தாலும் தெளிவாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோ லேர்னர். ஸோ அந்த மாதிரி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் வந்து எப்படி ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸ்ட்டாக போகிறது அப்படின்றலாம் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அரியர்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் அரியர் வச்சதுமே வந்து நான் வந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்காம ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா நான் அரியர் வைக்கலன்னா ஐ டோன்ட் நோ வேர் ஐ வில் பி சிட்டிங் இட் டுடே ரைட் நவ். ஐ மே பி ஒர்க்கிங் இன் சம் கார்பரேட்ஸ் ஆர் மேபி இந்த மிட் லெவல் அந்த மாதிரி இருந்திருப்பேன். பட் அரியர் கேவ் மீ கான்ஃபிடென்ட் ஐ வுட் சே.
என் டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நான் தான் நம்பர் 1 அரியர் ஸ்டூடெண்ட் என் டிபார்ட்மெண்ட் அவுட் ஆஃப் நிறைய 100. அரியர்ஸில். ஓகே, ஆமாம், எவ்வளோ தான் வச்சுருப்பீங்க லிஸ்ட்டு? நான் வந்து என்னோட ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 அரியர்ஸ் வச்சுருந்தேன் நான். ஓகே, ஸோ என்னைய லீட் பண்ணிட்டீங்க. நான் 10 தான் வச்சுருந்தேன். ஸோ என்னோட டிபார்ட்மெண்ட் இட்ஸ் ஸ்மால் டிபார்ட்மெண்ட் பேச்சுலர்ஸில். ஐ திங்க் 110 லெஸ் தென் 110 அந்த மாதிரி தான் இருந்தாங்க. 2 செஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பார்த்தீங்கன்னா 14 அரியர்ஸ் நான் தான் வச்சுருந்தேன். சரி. ஸோ எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் இட் வில் பி லைக் காம்படிஷன். நான் நிறைய அரியர் வைக்கணும், நீ நிறைய அரியர் அப்படின்ற மாதிரி இட் வில் பி ஃபன்னி கான்வர்சேஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ தட் 14 அரியர்ஸ் கேவ் மீ மல்டிபிள் வே ஆஃப் எக்ஸ்போஷன் வச்சுக்கோங்களேன். எனக்கு ஜூனியர்லேருந்து 4th இயர் பாஸ்ட் அவுட் ஆன சீனியர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஐ காட் ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப். நான் ஃபஸ்ட் இயர்லாம் வந்து 3 அரியர் அப்போ வச்சுருந்தேன். ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செம்மில் அது செகண்ட் செம் கிளியர் பண்ணும்போது காலேஜில் ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணும்போது வந்து ஒரு சீனியர் அப்போ வந்து ஈஸ் லைக் கெட்டிங், அவருக்கு ஒரே ஒரு அரியர் தான், 5 வருஷத்தில் அவர் ஒரே அரியர் தான் வச்சுருக்காரு. அவர் வந்து பேசும்போது அண்ணா இந்த மாதிரி அரியர் வந்துச்சுண்ணா, எப்படி பண்ணுறதுன்னு தெரிலண்ணா அப்படி இப்படின்னு பேசிட்டு போது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, இதெல்லாம் நிறைய நீ பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அரியரேஷன் ஃபீல்லாம் பண்ணாத, படி, கிளியர் பண்ணு, தெரியலையா சீனியர்ஸில் போய் கேளு, இது அட்லீஸ்ட் ஹவு டு கெட் பாஸ். ஆமாம், நீ போய் டாப் கிரேட் தான் வாங்கணும்னு கிடையாது, 35 மார்க் 40 மார்க் வாங்கினா போதும், ஓகேயா, ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிடும், இதுதான் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணி ஈஸ் லைக் ஒன் ஆஃப் த மோட்டிவேட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஈ ஸ்டில் இன் மை கான்டாக்ட். அப்பப்போ கால் பண்ணுவார். ஸோ வி யூஸ் டு கனெக்ட். என்னடா என்ன பண்ணுற, எப்படி போகுது லைஃப் அப்படின்ற மாதிரி கேட்பார். பிகாஸ் நம்ம இஸ் அ 5 year ஓல்டர் டு மீ. ஸோ அப்படின்னும் போது வந்து இஸ் வியூ அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அட் த டைம். ஸோ அப்போ தான் வந்து இந்த மீசை முருகு படத்தில் வந்து நான் ஆதி என்ன தம்பி அப்படின்னு வந்து அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபஸ்ட்டு அண்ணா வந்து அந்த அண்ணா தான் அவர். சூப்பர். அதுக்கப்புறம் செகண்ட் இயரில் வரும்போது இந்த டீம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஆதி அண்ணன் தம்பி மாதிரினா நிறைய பேர் நான் சொல்லலாம். ஸோ அரியர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சீனியர்ஸ் பாண்டிங், அந்த ஒரு இதெல்லாம் நிறைய கிடச்சிது. தட் இஸ் குட் திங். அண்ட் ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து நிறைய பேருக்கு ஈவன் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய அரியர் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குல்ல. இப்போ உங்கள் கம்பெனி வச்சுட்டு நீங்கள் உங்கள் காலேஜுக்கு போகும்போது நீங்கள் ஆல்ரெடி ஃபெமிலியர் பீப்புளாக இருப்பீங்க. ஆமாம், நான் இன்னும் சாஸ்திராவுக்கு போகல. இப்போ லாஸ்ட் ஒரு 2 months பிஃபோர் தான் போயிருந்தேன் நான். சரி. ஸோ அதுக்கப்புறமா ஐ யூஸ் டு கனெக்ட் வித் தெம், லைக் எப்படி போகுது, ஐ பிளேஸ்ட் இன் திஸ் கம்பெனி, ஐ சேஞ்ச் மை ரோல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. தவிர இப்போ தான் ஆஃப்டர் லைக் க்ளோஸ் டு 8-9 years இப்போ தான் வந்து அகைன் ஐ வென்ட் டு மீட் அலுமினி டீம் அண்ட் பிளேஸ்மெண்ட் கமிட்டி டீம் எல்லாம் போய் பார்த்து பேசிட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி போச்சு. பட் அந்த மோமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அரியர்லாம் வச்சு சுற்றிட்டு இருந்தோம், இப்போ நம்மளே வந்து பிளேஸ்மெண்ட் டீம் ரெக்ரூட்மெண்ட்டு கேட்க போகிறாங்கும் போது அது எப்படி இருந்துச்சு? அது வந்து ஒரு விதத்தில் வந்து நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு மொமெண்ட்டு தானே. ஸோ நம்ம வந்து அன்றைக்கி வந்து ஒரு பயத்தோடே இருப்போம், ஐயோ நமக்கு வேலை கிடைக்குமோ. ஏன்னா நம்ம இருந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும், காலேஜ் போகணும், பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வாங்கணும், வெளியே வரணும், வேலைக்கு போய் சேர்த்தணும். அப்படி இருக்க சைக்கிளில் ஒரு பிரேக்கை போட்டு ஒருத்தன் 14 அரியர் வச்சுருக்கான் அப்படின்னும் போது அது வந்து எப்படி இருக்கும் அது. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ நோ ஒன் நோஸ் வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்படியே போய் முட்டி மோதி கற்றுக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு மூமெண்ட்டு இப்போ வந்து போகும்போது இட் வாஸ் லைக் ஓகே, நம்ம அப்படி இருந்தோம், நம்ம இப்படி இருக்கோம்னா அது நம்ம யோசிச்சுக்கூட பார்க்கல, இந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக க்ரோ ஆகிருக்கோம். All thanks to that 4 years journey அப்படின்ற மாதிரி I was felt happy. And placement team primary focus is like okay, giving back to the college. நான் இன்றைக்கி ஒரு ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ டெக்வெஸ்டனில் உட்காந்துருக்கேன், ஒரு MBA கிராஜுவேட்டாக உட்காந்துருக்கேன். அப்படின்னும்போது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது ஒன் ஆஃப் த பிள்ளையார் சொல்லி சாஸ்திரா. ஸோ அதை வந்து நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் தான் இப்போ அப்ரோச் பண்ணியிருந்தேன். Faculty is very happy. So even the placement coordinator, placement person, I think he's a chairperson I guess. So he was very happy. பரவாயில்ல நீ இந்த அளவுக்கு வந்திருக்குது, I was so happy. இன்னி வரைக்கும் ஃபேஸ் வந்து ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம அந்த அரியர் க்ரைட்டீரியாவும் இருக்குல்ல, பிளேஸ்மெண்ட்டில் உட்கார முடியாது அப்படின்ட்டு. ஸோ தே வில் கெட் டு நோ த ரிப்போர்ட்ஸ் ரைட்ஸ். அப்போ போகும்போது ஐ அப்ரிஷியேட் யுவர் க்ரோ ஜர்னி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார்.
அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் ஃபேமிலியிலுமே வந்து அந்த படிக்கணும், கிளியர் பண்ணணும். ஏன்னா என் கூட என்னோடய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 13 பேர். இப்போ நான் 10ஆம் கிளாஸ் முடிச்சேன்னா 10ஆம் கிளாஸ் 13 பேரும் முடிப்பாங்க. 12ஆம் கிளாஸ்னால் 12ஆம் கிளாஸ் கம்பேரிசன் நடக்கும். 13 பேரும் இருக்குது. எல்லா லாஸ்ட்டாக 13ல் இது சொல்கிறேன். ஆமாம், பெர்ஃபார்மன்ஸ் இது அகேட். அதுதான் 10th வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th பொசிஷனில் இருந்தேன் நான். 12th வந்து ஒரு அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு 3rd பொசிஷனில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டாச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து சில பேர் வந்து தே சூஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், சில பேர் தே சூஸ் லாயர், சில பர்சன் ஐ சூஸ் என்ஜினியரிங், சில பேர் வந்து என்ஜினியரிங்லேயே மல்டிபிள் டொமைன்ஸ் தே சூஸ்டு. அண்ட் சில பேர் வந்து கம்பேரே பண்ண முடியாது. கம்பேர் பண்ணால் என்ன பண்ணுவேன், நான் 3 வருஷத்தில் முடிச்சிட்டேன், நீ 4 வருஷத்தில் முடிச்சு, அப்படி தான் கம்பேர் பண்ணுவேன். விட எதுவும் பண்ண முடியாது. சில பேர் வந்து தே டிட் ஈவினிங் கிளாஸஸ், தே ஸ்டார்டட் த பிஸ்னஸ், அப்பாவோட பிஸ்னஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி வந்து கம்பேரிசன் முடிஞ்சு அதுக்கப்புறம் அப்படி இருந்துச்சு, வேலைக்கு போறியா இல்லையா, ஸோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர சேலஞ்சாக, ஐயோ அவங்களுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்ற மாதிரியே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி இது பண்ணுறது, ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஜாப் பிளேஸ்மெண்ட், இப்போ பிளேஸ்மெண்ட்லாம் கிடைக்காது நமக்கு. ஆமாம், வெளியே தேடணும். அதுவும் வந்து இமீடியட்டாக கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ வந்து நம்ம இப்போ என்ன சொல்கிறதுனே ஒரு நமக்கே தெரியாது என்ன நடக்கும்னு. அப்போ நான் எப்படி அவனுக்கு சொல்லுவேன், அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? அதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஏன்னா வந்து இப்போ சாஸ்திரா கெட்டிங் இன்டு சாஸ்திரா இட்ஸ் லைக் வெரி they take people from the merit. So there is no something called as donation based admission அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. So they have a transparency process. It is like kind of a mind blowing வச்சுக்கோங்களேன். எனக்கு அப்போ புரியல when I was taking part of the admission, but post that பார்க்கும்போது இட் இஸ் லைக் கிளியர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு எப்படி அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ராசஸ் வச்சுருக்காங்களோ, ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி வச்சுருக்காங்களோ, அந்த மாதிரி கிளியர் கட்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் கொடுக்குறாங்க. அட்மிஷன் ப்ராசஸே அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மெரிட் பேஸில் போனது. அதுக்கப்புறமா அரியர்ஸ் எல்லாமே தட் இஸ் மை ஃபால்ட், ஐ கம்ப்ளீட்லி அக்ரி தட். ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னும்போது வந்து சாஸ்திராவில் போய் உனக்கு பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்ற அந்த ஒரு டாக் வந்து நிறைய வந்துச்சு. அது இன்னும் ஐஏஎம்ல போய் பிளேஸ்மெண்ட் ஆகலையாலும் போயிட்டுருக்கு, பேசிட்டு தான் இருப்பானு. ஸோ அதனால் வந்து ஃபேமிலி சைடில் தான் ப்ரெஷர் இருந்துச்சு. அப்பா அம்மா ஃபெல்ட் சம்திங் ரிலேட்டிவ்லி பேட் அந்த மாதிரி. ஏன்னா அவ்வளோ பெரிய காலேஜில் போய் நம்ம சீட்டு கிடச்சிருக்குன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அப்போ ஒர்க் இன் ஆட்டோமோட்டிவ் ஃபார்ம் பிளான்ட்டில் தான் ஒர்க் பண்ணார். ஸோ ஹீஸ் தேடி கண்டுபிடிச்சி இந்த கரியரில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய 4-5 பேர்கிட்ட கேட்டு இப்போ தான் வி ஹாவ் சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது, ரைட்? ஃப்ரம் 2013 ரொம்ப கஷ்டம். ஆமாம், 2014 2012 பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ டெக்னாலஜி இட் செல்ஃப். அப்போ டச் ஃபோனே கிடையாது, எல்லாமே பட்டன் ஃபோன் தான். So after 2014 2015 தான் we have the digital transformations happened across the India itself. ஸோ அப்போ வந்து கேட்டு நேரில் போய் பார்த்து எல்லாமே பண்ணி பேசி அப்படின்ற வந்தது தான் அது. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னும்போது என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியா ஒரு கால் பண்ணால அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி ஹச்ஆர் ஃப்ரீயாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 2018 முடிஞ்சிச்சு. ஐ டுக் அரவுண்ட் மே மாதம் முடிஞ்சு ஒரு அக்டோபர் நவம்பரில் தான் ரேண்டமாக கால் பண்ணி பேசும்போது ஷி வாஸ் டெல்லிங் இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஷீ இஸ் கிளியர், நான் போனேன்னா ஹெச்ஆராக தான் போவேன், எனக்கு இந்த ட்ராவல் ஜாப் எல்லாம் வந்து செட் ஆகாது. ஐ வாண்ட் டு பி எ ஹெச்ஆர் பர்சன், ஆஃபீஸ் என் கேபின் அதில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஷி வாஸ் கிளியர் ஆன் ஹர் ரோல். அப்படி இருக்கும்போது ரேண்டமாக கால் பண்ணி பேசும்போது டெக்ஸ்ட் பண்ணும்போது ஷி வாஸ் சேயிங் நான் இப்போ தான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், would you be interested, நான் டீம் ஸ்கேல் பண்ணுறோம். சரிவா நான் அட்டன் பண்ணுறேன், அந்த கால் லெட்டர் மட்டும் சென்ட் பண்ணுங்க பேசிட்டு அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்கு இப்போ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கால் மட்டும் இல்லை வாழ்க்கை மோசமாக இருக்குல்ல? 100%. நான் இப்போ ஐ திங்க் ஷி ஸ்டேஸ் க்ளோஸ் டு மை ஹவுஸ் ஆக்சுவலி. இப்போயுமே வந்து anything on if I need to ask, like I'll call her and say that she's a person like bolder, she will take a decision, and in the balance left right அந்த மாதிரிலாம் கிடையாது. சரினா சரி, தப்புனா தப்பு,
ஈவன் நானே வந்து எதாவது தப்பு பண்ணுறேன் மூஞ்சி நிறைய சொல்லுவேன், இதெல்லாம் தப்புடா, இதெல்லாம் பண்ணாத, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறேன். ஓகே நீ சொன்னீங்கன்னா அது ஃபில்ட்ரு போடாமல் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு ஐ வில் டேக் ஒப்பீனியன் வச்சுங்க. ஸோ வெரி குட் பர்சன் ஐ வுட் சே. ஃபேமிலியிலுமே தெரியும் ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் குட் இன் அர் ரோல். ஷீ இஸ் நவ் டேக்கிங் கேர் ஆஃப் த என்டையர் இந்தியாஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆக்டிவிட்டி ஃபுல்லாகவே ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஒரு 4-5 months அதுக்கப்புறம் காலேஜுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அரியர் இருக்குது. அப்போ வந்து ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அரியர் கிளியர் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா 4 வருஷன்றது ஒரு சின்ன அமௌண்ட்டே கிடையாது. இட்ஸ் லிட்டரலி லைக் 1,200 எப்போ வந்துச்சு? தேர்ட் இயரா ஃபைனல் இயர் போகும்போது அரியர் கிளியர் பண்ணணுன்றது எனக்கு என்ன ஒரு இதுன்னா வந்து ஐயோ நம்ம காலேஜ் வந்து சேர்ந்துட்டோம், ட்ராப் அவுட்டு தான் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் இருந்தேன். பட் ஸ்டில் சாஸ்திரா ஒரு சேர்ந்துட்டோம், எடுத்ததை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்ட் இயர் மிட்லேயே வந்து அந்த டீம் ஜாயின் பண்ணும்போது ஒரு சீனியர் கூப்பிட்டு சொன்னார், தம்பி காலேஜில் அரியர் வைக்கிறது வந்து ஒரு பெருமைக்குரியான ஒரு விஷயந்தான், அதெல்லாம் படத்தில் நல்லா இருக்கும், நிஜ வாழ்க்கையில் நல்லா இருக்காது. நீ டீமுக்கு வா, நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் டீமுக்கு வந்தேன்னா எனக்கு நீ ஒரு அஷூரன்ஸ் பண்ணணும், அரியரை கிளியர் பண்ணணும். ஏன்னா டீமுக்கு வந்தேன்னா ஃபுல்லாக டீம்னு ஓடிடுவேன், டீம் வேலை இருக்குன்னு ஓடுவேன், எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். நீ கிளியர் பண்ணுறேன்னு சொல்லு, நான் வேலை கொடுக்குறேன், டீமில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இதே மாதிரி தான் உட்காந்து பேசினார். ஆனால் நான் படித்து கிளியர் பண்ணிடுறேன். நான் அது எப்படின்னா செகண்ட் டேர்ம் முடிகிற டைமில், அது ஃபோர்த்து செமஸ்டர் முடிகிற டைம் அது நான் பண்ணிடுறேன், நான் இந்த டைம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னோடனே அண்ணா எடுத்துக்கிட்டாரு. 6 அரியர் வந்து அப்படியே 12 அடிச்சேன். ஐயோ என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. ரிசல்ட் வந்தோடனே எங்கள் அப்பா அம்மா கூட கால் பண்ணல, அண்ணன் கால் பண்ணிட்டாரு, எத்தனை அரியர் அப்படின்னு. ஆனால் 12 அரியர்னா அப்படின்னு. சரி எங்கே இருக்கு அப்படின்னாரு. ரூமில் இருக்கேன் நான். சரி கேன்டீன் வந்துடு அப்படின்னாரு. போனால் அவர் அப்போ 4th இயர் படிச்சுட்டு இருந்தார். அவர் கூட இன்னொரு 2 ஹெட்ஸு உட்கார வச்சு பயங்கர அட்வைஸு. 12 அரியர். என் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக என் பசங்களை தெரியும், ஒருத்தனும் 12 அரியர் வச்சில்ல. அவர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். அவர் எப்படி கிளியர் பண்ண போகிற அப்படின்னாரு. ஆனால் பண்ணுறோண்ணா, தெரியாதுல்ல என்ன சொல்கிறேன்னு தெரியாதுல்ல, பண்ணுறோண்ணா கிளியர் பண்ணுறோண்ணா, எப்படா பண்ணுவேன், ஏன் எப்படியே பண்ணுறோண்ணா, பண்ணிட்டோண்ணா, நான் டீம் மட்டும்லாம் தூக்கிடாதீங்க, டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் டீம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி ஓகே, எதுனாலும் என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டுமே கேளு, இல்லை உன் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட வந்து பேசினா கூட சொல்லு, நாங்கள் வந்து பேசுகிறோம் டு கிளியர் இட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் டீம்லேருந்துல எடுக்கல. அதுக்கப்புறம் சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் கொடுத்தாங்க. ஸோ தட் ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம அப்போ சும்மாவே இல்லை, நீங்கள் என்ன சின்னது கொடுக்குறீங்க, பெருசாக கொடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரை ஃபுல்லாக இறங்கி அதில் வந்து நல்ல ப்ராக்ரஸ் நடந்துச்சு. ஸோ நிறைய ஒரு டெக் ஃபெஸ்ட்டு, ஒரு 3 days ஃபெஸ்ட்டு நடக்கும்போது நம்ம போய் ஸ்பான்சர்ஸ்லாம் கொண்டு வர்றது, ஸ்டால்ஸ் கொண்டு வர்றது, அதெல்லாம் போய் பேசுறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு அப்பயே சேல்ஸோட இதுதான் இப்போ தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சராக இந்த லீட் ப்ராஸ்பெக்ட் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி இது பண்ணுறோம். அவ்வளோ ஒன்றுமே கிடையாது. போவோம், கடை பேர் என்ன, கடை எந்த ஏரியா, அவன் என்ன சொன்னான், ஸ்டேட்டஸு, அவன் ஃபோன் நம்பர் என்ன, ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் தெரியுது, ஓகே நம்ம அப்பயே அந்த லீட் ஜென்ரேஷன்லாம் நீங்கள் ஐஎம் திருச்சி வரும்போது இங்கே கற்றுக்கிட்ட திங்ஸ் இருக்கும்ல. ஸோ இது வந்து எப்படி உங்கள் கரியர் மாற்றிச்சு? இப்போ நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க, இந்த பிஸ்னஸ் ஐடியா பண்ண போகிறேன் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி ஒரு ஷார்ட் டியூரேஷன்லேயே அந்த ஜாப் குவிட் பண்ணிட்டீங்க. ஆமாம், அப்புறம் நீங்கள் கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி வந்து? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதான் இப்போது அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாமே ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்திரா 3rd year and 4th year தான். ஸோ 3rd year வந்து இந்த நல்லா போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் நிறைய இந்த ஸ்டார்ட் அப்லாம், அந்த ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து அப்போ தான் நல்லா ட்ரெண்ட் ஆச்சு இந்தியாவில். ஸ்டார்ட் அப் அந்த பூமிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, இப்போ இருக்கிற அந்த $1 billion கம்பெனி யூனிகார்ன்ஸ் அதெல்லாம் வந்து அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ யூனிகார்ன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 யூனிகார்ன்ஸ் தான் இருந்தாங்க அப்போ. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஒரு நல்ல ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் பண்ணிச்சு. சரி அப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு
ரூம்லேயே இதே மாதிரி சின்ன ரூம்லேயே வந்து ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்ணேன், கீஸ் அண்ட் மவுஸ் டிசைன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா போஸ்டரு, இந்த மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸு, கொலாட்ரல்ஸு. ஃபைனல் இயரில் நமக்கு வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. நம்மளா ஒன்று கண்டுபிடிக்கணும், இல்லை நம்மளா ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது தான் சரி நம்மளே ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ கொஞ்சம் இந்த டிசைன்லாம் வந்து நிறைய படிச்சுட்டு இருந்தேன். அதை பற்றி UX டிசைன்லாம் வந்து நிறைய மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு அப்போ. ஸோ மொபைல் ஆப் டிசைன்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்போ வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப், ஒன்றுமே கிடையாது, ஒரு ஃபேஸ்புக் பேஜ் தான். அப்போ ஃபேஸ்புக் பேஜ், லிங்க்டின் பேஜ், அவ்வளோதான். கிளைண்ட்ஸ் ஆமாம். ஸோ அப்போ வந்து நானும் இன்னொரு ஃப்ரெண்டு 2 பேரும் தான் உட்காந்து டிசைன் பண்ணிட்டு. ஒரு கொல்கட்டாவில் ஒரு கம்பெனி, அவங்களும் ஒரு ஸ்டார்ட் அப் தான். அவங்களுக்கான டிசைன்ஸ் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 2-3 months பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஹீ காட் பிளேஸ்ட் இன் அ வெரி ரெப்யூட்டட் கம்பெனி. அதுக்கப்புறம் ஹீ ஜாயின்ட் அஸ் அ இன்டர்ன் ஓவர். ஸோ அதனால் நானுமே வந்து இந்த டீமோட வேலை நிறைய இருந்துச்சு. அதனால் சோலோவாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. தென் ஐ டோல்ட் திஸ் இஸ் த சினாரியோ, ஐ நீட் டு ட்ராப் ஆஃப் அப்படின்னு. ஓகே, ஆல் த பெஸ்ட் அப்படின்ட்டு. ஷீ இஸ் த ஃபஸ்ட் கிளைண்ட் ஆஸ் அ ஸ்டார்ட் அப் அப்படின்னு. ஆமாம், அது யோசிக்கணும் பார்க்கல. ஏன்னா அப்போ நம்ம இருந்தது தஞ்சாவூரில், நம்ம ஒரு 10 ரூமில் உட்காந்துட்டுருக்குறோம், ஒரு ஸ்டார்ட் அப்னு ஆரம்பிக்கிறோம். யாரோ ஒரு லேடி கொல்கட்டாலேருந்து பண்ணும், ஒரு ஃபேக்காக இருக்குமா அப்படின்ட்டு அது இது. அதுக்கப்புறமா ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி எல்லாமே பண்ணி பேசி ஒரு லெஜிட்டிமேட்டாக கொண்டு போய் அவங்களோட சிஸ்டர் கன்சர்னே ஒன்று ரெஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸோ 2 பேருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். வெரி ஸ்மால் அமௌண்ட்டு தான், லைக் 3,000 5,000 அப்படி தான் பே பண்ணோம். பாக்கெட் மணி அவ்வளோதான் அது. ஸோ இப்போ அது வந்து ஒரு நார்மல் அமௌண்ட்டாக ஆகிடுச்சு. லைக் காலேஜ் படிக்கும்போது நம்ம அப்பா அம்மா கிட்ட காசு கேட்டுன்றப்போ அப்போ வந்து ஒரு 3,000 5,000 வாங்குறதுலாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராகவே ஆகிடுச்சு. ஓகே நம்ம பண்ணால் ஓகே ஸ்டார்ட் அப் தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு இல்லை டிப்பிக்கல் அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருப்பாங்க, வேலைக்கு தான் போனோம். எங்கள் பாட்டி தாத்தாலும் நீ கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு TNPSC அவங்க எனக்கு பதில் அவங்கள அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்போ நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் நான் அவங்க கிட்டே அப்படின்ற மாதிரி தட் வெண்ட் ஆன் ஃபன் இயர் நோட். அதுக்கப்புறமா வந்து இல்லை மை ஃபோக்கஸ் டு கோ ஆன் அ மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ரூல்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா ஐ ஸ்டார்ட் மை ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு பிஸ்னஸ். இதுதான் என்னோடய ரோல், என்னோடய கெரியர் நான் பண்ணணுன்ட்டு இருக்கு. அப்படின்னோடனே வேலைக்கு போ, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணு, அதுக்கப்புறமா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னாங்க. வாழ்க்கையே முடிஞ்சிருமே. ஆமாம். சரி, அப்போ வந்து யோசிச்சேன், சரி ஓகே நான் 10 வருஷம்லாம் வேலைக்கு போக மாட்டேன், வேலை போகிறேன், பட் வென்எவர் ஐ ஃபீல் தட் ஐ வாண்ட் டு ஸ்டாப் ஐ வில் ஸ்டாப் அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் மை பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து ஐ டுக் அ பிரேக். அந்த 4 months பிரேக் காலேஜ் முடிஞ்சு அந்த டிசைன் ஸ்டார்ட் அப்புமே வந்து வெளியே வந்துட்டு சின்ன டிசைன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபார் லைக் few thousand rupees அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வேலை கிடச்சிது. அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. அண்டு ஜாப் போனதுக்கப்புறமா வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கோவிட் டைமில் தான் இன்னொரு ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன், நானும் இன்னொரு ஃப்ரெண்டும். ஸோ அப்போ வந்து பாசிட்டிவ் ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று சின்னதாக வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். பட் த கிளைண்ட் அவங்க கம்பெனி மூடிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதுவுமே அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு. அப்புறம் கோவிட் ஹிட் ஆச்சு. ஹிட் பண்ணதுக்கப்புறமா வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்து சரி சம்திங் இந்த மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாமல் சாலிடாக ஒன்று பண்ணணும். எடுத்தோம் அப்படின்னா அடுத்து ஒரு 100 வருஷம் 200 வருஷம் பேசணும், இல்லை அட்லீஸ்ட் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் வச்சு பேசணும். இப்போ என்ன அட் த டைம் ஐ வாஸ் லைக் 22 23 லெஸ் தென் 25 அந்த டைமில் தான் இருந்தேன் நான். ஒரு 75 years வரைக்கும் நான் உயிரோடு இருந்தால் 50 வருஷம் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டு நிற்கணும் அப்படின்ற மாதிரி உட்காந்து கோவிட் டைம் அந்த 2 மாதம் வீட்டில் சும்மா தான் இருந்தாங்க. ஸோ அப்படின்னு டே டைமில் உட்காந்து சீரீஸ் பார்க்குறது, படம் பார்க்குறது, சும்மா டைம் இந்த வேலையில்லா பட்டதாரி படத்தில் தனுஷ் போடலாம் அந்த மாதிரி தான் வீட்டில் பண்ணலாம். அந்த மாதிரி தான் வீட்டில் உட்காந்து பாட்டு கேட்டு படம் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நைட்டு தான் மோஸ்ட்லி ஐம் நைட் பர்சன்னால நைட்டு உட்காந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு A4 ஷீட், ஐ மோர் ஆஃப் அ பென் அண்ட் பேப்பர் பர்சன். ஒரு A4 ஷீட் பேனா பேப்பர் எடுத்துகிட்டு வாட் இஸ் த அப்ஜெக்டிவ், எனக்கு இந்த டெக்னாலஜி அதான் நான் சாஸ்திரா சேரும்போது டெக்னாலஜிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அந்த டெக் எனக்கு வேணும். ஸோ டெக்னாலஜி
ப்ளஸ் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணது ஒரு கன்சல்டிங் டொமைனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இட் இஸ் ஆல்சோ எ கன்சல்டிங் ஃபர்ம் அப்படின்னால ஐ ஸ்டார்டட் மை கெரியர் இன் ஆல்சோ இன் கன்சல்டிங், ஐடி கன்சல்டிங் ஃபர்ம் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ், மை இன்ட்ரெஸ்ட் இன் திஸ். ஃப்ரம் தேட் வாட் வி கேன் டூ அப்படின்னு பார்க்கும்போது ஓகே டெக்னாலஜி கன்சல்டிங் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. அதான் நேமே அப்படி வச்சிட்டிங்களா? இல்லை, அதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்டோரி இருக்காது. ஐ திங்க் அது நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என் டீமுக்கு ஒரு 5-6 பேருக்கு தெரியும். அண்ட் ஒன்லி க்ளோஸ் டு பீப்புள் நோ அபவுட் ஐடியாலஜி பிஹைண்ட் த பிராண்ட். ஸோ டெக்னாலஜி கன்சல்டிங் கம்பெனி, திஸ் இஸ் த ஒன்லைனராக சொல்லணும் அப்படின்னா இதுதான் சொல்லணும். அதுக்கப்புறமா இதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நிறைய டிஸ்கஷன் போச்சு. நிறைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசினேன். பீப்புள் ஃப்ரம் த CTO ஆர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஐடி அவங்களுக்குலாம் பேச முடியும். அதெல்லாம் எப்படி ரீச் அவுட் பண்ணீங்க? ஃப்ரம் த க்ளோஸ் டு பீப்புள், ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டீம் வென் ஐ வாஸ் ஒர்க்கிங். ஸோ அங்கே இன்ட்ராக்டிங் வித் த CTOs, இன்ட்ராக்டிங் த VP ஆஃப் ஐடி. நீங்கள் ஆல்ரெடி அந்த HR ரோலில் இருக்கும்போது. ஆமாம். And also that is a IT firm அப்படினால many people are from the IT domain. And from my என்னோட மென்டர்ஸுமே they are also part of retail brand IT domain இருக்காங்க. Head of IT, VP of IT அந்த மாதிரிலாம் இருக்காங்க. And also என்னோட கசின்ஸுமே they are part of big fours, MBB அதெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட இன்ட்ராக்ஷன், அவங்களோட மென்டர்ஷிப், ஸோ அதுலேருந்து வந்த ஒரு இன்புட்ஸ்லாம் வச்சு தான் சரி ஓகே இப்படிலாம் பண்ண அப்படிலாம் பண்ணுன்ட்டு அப்படியே க்யூரேட் பண்ணது. அண்ட் நேம் டெக்வெஸ்ட்னு பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே ஒன் வேர்டில் வரணும் அண்ட் குளோபல் பிராண்டாக வரணும். இப்போது அசென்ச்சர், டெலாய்ட், KPMG, மெக்கன்சி, பெயின், தீஸ் ஆர் லைக் கன்சல்டிங் பிராண்ட்ஸ். சரி அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணணும் குளோபலாக பேசுகிற மாதிரி. இட் ஷுட் நாட் பி லைக் தினேஷ் கன்சல்டிங் ஃபர்ம், இல்லை இட் வில் நாட் பி லைக் சென்னை, எனிதிங் ஸ்பெசிஃபிக் டு ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக இருக்க. இட் ஷுட் பி லைக் எ குளோபல் நேமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் சில கம்பெனிலாம் வச்சுருப்பாங்க டெக்னிக்கல் ஸோ அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி எ பிராண்ட் நேம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் it took around like a 6 months time அந்த ஒரு நேம் கொண்டு வரதுக்கு. டெக்னாலஜி எஸ், அந்த TEC டெக் இருக்கும். அப்புறம் ஒரு ஐலண்டோட மாடிஃபைட் நேம் தான் வெஸ்டர்ன் அது. ஸோ அப்படியே சேர்த்து ஐலண்ட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த ஐலண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா வில் கெட் ஆல் த ஃப்ளேவர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் யுவர் பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட். ஸோ வாட் எவர் த ப்ராப்ளம் இஸ், இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் அ பிளாக் செயின் டு யுவர் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆர் ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன், we can implement that. இல்லை யூ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், வி கேன் டூ இட். இல்லை எனக்கு ஒரு AI பவர்ட் ஒரு சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா வி கேன் டூ தட். இல்லை யூ வாண்ட் இம்ப்ளிமெண்ட் எனி மிஷின் லேர்னிங் ஆர் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆர் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப், வி கேன் டூ இட். ஸோ அந்த மாதிரி ஏன் ஐலண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் அப்படின்றது தான் ஒரு ஒன்லைனராக சொல்லணும் அப்படின்றது தான் பிளான் பண்ணது. ஸோ அந்த நேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிம்பிளாக ஃபஸ்ட்டு லோகோலாம் பார்த்தீங்கன்னா வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டு தான். ட்ரெடிஷ்னலி எப்படி இருக்குமோ எப்படின்னு எல்லாமே நீங்களே பிளான் பண்ணது. அது எல்லாமே அந்த 6 months டைம் அது. புரியுது. ஸோ இட் டுக் அரௌண்ட் 6 months கோவிட் டைமில். ஸோ அந்த 6 months பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஒரு இதில் தான் போயிட்டு இருந்தது. அண்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்வெஸ்டன் கன்சல்டிங் வச்சுருந்தேன் நான். ஏன்னா டெக்வெஸ்டன் கன்சல்டிங் சர்வீசஸ் TCSன்னு வந்துடும் ஃபஸ்ட் லெட்டர் இது பண்ணோம். அப்புறம் ஐபிலாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஐபி இன்ஃப்ளூயன்ஸ்மெண்ட்லாம் ப்ரீச் ஆகிடும் அப்படின்ட்டு சரி ஓகே அந்த மாதிரிலாம் வைக்க வேணாம் அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக வர சென்னை சில்சர் அதுவும் TCS தான் வருது அப்படின்றனால சரி அந்த மாதிரி வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு டெக்வெஸ்டன் கன்சல்டிங் அப்படின்ற மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணது. அதுக்கப்புறம் டவுன் த லைன் என்னாச்சு, ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 year போகும்போது என்னாச்சு, கன்சல்டிங்னோடனே பீப்புள் அட் த மைண்ட் செட் மேன் பவர் கன்சல்டிங்கா அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி அந்த கன்சல்டிங்கே ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஓகே டெக்வெஸ்டன் அப்படிங்கிற மாதிரி 1 word வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சது. ஸோ இதுதான் அந்த ஐடியாலஜி பிஹைண்ட் த பிராண்ட் நேம். பட் நம்ம ஸ்பா ப்ரொஃபஸர் அவர் சொல்லுவார்ல, ஏ பிராண்ட் நேம் ஷுட் ஸ்டாண்ட் டால்
அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு அப்போ பண்ணும்போது தெரியல. அவரோட PPBM கோர்ஸ் பண்ணும்போது தான் அப்படியே ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஓகே வி டிட் இட் ஆன் அ குட் வே. அப்போ எனக்கு தெரியாது இட் இஸ் அன்ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங். பட் MBA இட் கேவ் மீ ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங். ஸோ யுவர் கொஷின், நீங்கள் எப்படி why did you choose MBA during why you started a startup during MBA ப்ரோக்ராம் போது கன்வெர்ட்டிங் மை அன்ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் இன்டு a ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங். ஸோ எனக்கு அந்த மொமெண்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் இட்ஸ் ஃபியர் ஐ வுட் சே. செகண்ட் டேர்ம் தான் இட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு ஐ ஓப்பனர் கைண்ட் ஆஃப் திங். அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன் ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டார்ட் அப் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் ஒரு கம்பெனியில் வந்து குளோபல் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைம் கிளாஸஸ் கொஞ்சம் ஆச்சு. ஸோ நம்ம MBA PGPBM ப்ரோக்ராம் வந்து இட் வாஸ் லைக் நவ் இட் இஸ் சேஞ்ச் 2 days. We had a Friday evening, Saturday and Sunday schedule, 3 days slot இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து US டீம் கனெக்ட் பண்ணும்போது இட் வாஸ் அ கிளாஷ். ஸோ 10 o'clock தான் கிளாஸஸ் முடியும். அதுக்கப்புறம் நான் 10 o'clock அங்கேருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 45 minutes ஆகும். அப்புறம் நான் ரெஃப்ரெஷ் ஆகி கனெக்ட் பண்ணுறதோட ஒரு half a day US டைம் வந்து அப்படியே போயிடும். ஸோ தென் ஓகே ஐ ஸ்போக் டு மை மேனேஜர். ஐ செட் லைக் ஓகே யூ கேன் மேபி take a break and you can complete your education, maybe you can come back as a sabbatical அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரி ஓகேன்ட் ஐ அக்செப்டட் த இஸ் டெசிஷன் ஆல்சோ, இஸ் வேர்ட்ஸ் ஆல்சோ, அண்ட் ஐ ரிசைன். அண்ட் அதுக்கப்புறமா அங்கே ஒரு 1.5 months கேப் இருந்துச்சு. அப்போ தான் வந்து ஓகே இது ஃபுல் ஃப்ளெஜாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் டு அன்ஸ்ட்ரக்சர் டு ஸ்ட்ரக்சர் லேர்னிங் வந்து எனக்கு எப்போ அது கண்ணில் படித்தோம் அப்படின்னா அந்த செகண்ட் டேர்மில் தான் ஐ காட் டு நோ அபவுட் இட். சரி ஓகே நம்ம ஏன் வந்து ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்குது, அந்த ஸ்டார்ட் அப் ஐடியா வந்து நம்ம ஏன் MBA பண்ணும்போதே வந்து ஒரு லேர்ன் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் டூலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னுன்ற மாதிரி ஐ வாஸ் திங்கிங் ஆஃப். ஸோ அப்படி பார்க்கும்போது மேஜர் சேலஞ்சஸே நீங்கள் ஆல்ரெடி ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்றதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். அதை நீங்கள் முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணால இப்போ ஜஸ்ட் யூ நீட் டு ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங். ஆமாம் ஆமாம். அண்ட் அப்போ வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு 2020 அந்த டைமில். அண்ட் ஆல்சோ லைக் ஓகே லெட்ஸ் கண்டினியூ அந்த ஒர்க், அந்த அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் கண்டினியூ வித். பட் அந்த ஐடியாலாம் அப்படியே வந்து நான் ஐ யூஸ் டு ரைட் டைரி. இன்றைக்கி டேட்டு, இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து அப்படியே போட்டு அந்த டைரியில் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அந்த ரிசைன் பண்ணிவிட்டு அந்த 1.5 months கேப்பில் அந்த டைரியில் எடுத்து பார்க்கும்போது ஓகே நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம், இது நம்ம எப்படி கொண்டு போகலான்றதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே எடுத்து ரீவிசிட் பண்ணும்போது தான் சரி ஓகே என்னோடய மென்டர்ஸ் கிட்ட நான் கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அண்டு இப்போ நான் இந்த மாதிரி போயிட்டுருக்கேன், இதுவும் எப்படி கோரிலேட் ஆகும் அப்படின்னும்போது எஸ் 3 days you will be studying it, 5 days you will get an opportunity to implement. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நான் ஒர்க் பண்ணது வந்து ஒரு மல்டிநேஷ்னல் காங்க்ளோமெரேட் இருக்கும்போது ஐ மே ஆர் மே நாட் கெட் an opportunity to implement all what I am learning it. But in my startup it is easy for me because I am the founder and CEO போது I can implement or I can put a process or I can work on something strategically. அதில் எல்லாமே பண்ணுறதுக்கு ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஓரிச். ஸோ அது பேசும்போது ஓகே பண்ணலாம் அப்படின்போது பீப்புள் ஆல்சோ அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அண்ட் ஐ ஆல்சோ கன்சிடர்ட் மை ஃபேமிலி சுச்சுவேஷன். அப்போ என்ன மாதிரி சினாரியோஸ் இருக்குது, வாட் இஸ் மை சேவிங்ஸ் ஐ டூ ஹேட், வாட் இஸ் மை பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், வாட் இஸ் மை ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், மானிட்ரி ஃபேமிலி எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு 2 years நம்ம MBA முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பெருசாக அது கமிட்மெண்ட் இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே போல்டாக இறங்கி ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த 2 years வந்து ஒரு டைம் பீரியடாக வச்சுக்கலாம், என்ன பண்ணுறோமோ அந்த 2 years பண்ணலாம், நல்லா போல் ஒழுங்காக போகல அப்படின்னா மேபி வி கேன் ட்ராப் ஆஃப் தட், வி கேன் கண்டினியூ ஒர்க்கிங் இன் அ கம்பெனி ஆஃப்டர் அவர் கிராஜுவேஷன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து வீட்டில் சொன்ன ஸ்டோரி அது. சரி பட் ட்ராப் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஏன்னா உட்காந்து பேர் வைக்கிறதுக்கு 6 மாதம் வைக்க பண்ணும்போது திங்க் அபவுட் த ஸ்ட்ராட்டஜி ஃபார் நெக்ஸ்ட் 30-40 years அப்படின்றது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்,
how can I take things up அப்படின்னும்போது இட் இஸ் லைக் எ கொஷின் மார்க். பேர் வச்சாச்சு, பிராண்ட் நேம் வச்சாச்சு, என்ன பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிச்சு, அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம செட் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறது அடுத்து அப்படின்னும்போது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக வந்து நிற்குது. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே கிளைண்ட்டை மீட் பண்ணோம். சரி இப்போ கிளைண்ட் மீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும்போது நமக்கு ஒரு சின்ன ஆஃபீஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டார்ட் அப் தானே, வீட்லேயே ஒரு ரூம் எடுத்து ஒர்க் பண்ணேன் அப்படின்னுவாங்க. இட்ஸ் எ குளோபல் திங். லைக் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் டிட், கூகுள் டிட், everyone have started something sort of like that. சரி அந்த மாதிரி இல்லாமல் லெட்ஸ் ஹேவ் அ ப்ரொஃபஷ்னல் ஸ்பேஸ். ஸோ நம்ம ஒரு பிராண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அது தெரியணும் வெளியே. நம்ம பையன் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கான்ப்பா அப்படின்றது ஒரு பேசணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி. தட் இஸ் த ஒன் திங். செகண்ட் திங் வந்து ஒரு கிளைண்ட் வந்து எப்போ வருவாங்கன்னே தெரியாது. பர்டிகுலர்லி இந்த ஸ்டார்ட் அப் ரேண்டமாக வந்து கிளைண்ட் ஆன்போர்ட் ஆவாங்க. ஒரு அன்சர்டனிட்டி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஐயோ கிளைண்ட்டே இல்லை என்ன பண்ணிருக்கும்போது நம்ம போட்டு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும்போது ஒரு ஐடியாவுமே வராது. போடா கிளைண்ட்லாம் வரமாட்டான் அப்படின்னும்போது நீங்கள் இந்த சர்வீஸ் பண்ணுவீங்களா, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னுவாங்க. ஸோ அப்போ நம்ம போய் உட்காந்து நம்ம எங்கே பேசுகிறோம் அங்கே பேசலாமே, சரி நீங்கள் ஆஃபீஸ் வாங்க நம்ம பேசலாம், இல்லை நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன் பேசலாம். அந்த ஒரு ப்ரொஃபஷனல் வே வேணும் அப்படின்ட்டு ஒரு ஆஃபீஸ் ஒரு 190 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு சின்ன ஆஃபீஸு, ஒரு டேபிள், ஒரு சேர், அதை போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் இன்டர்ன் ஆன்போர்ட் பண்ணி ஐ வாஸ் டூயிங் சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணது தான். அதுக்கெல்லாம் நீங்கள் முன்னாடியே சேவிங்ஸ் வச்சுருந்தீங்களா எப்படி? ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது மெயினாக இந்த ஏன் அவங்க வீட்லேயே பண்ணுறாங்க, ஏன் ஆஃபீஸ் ஸ்பேஸ் போகலாம், ஃபைனான்ஸ் தான் மெயினாக. ஆமாம். ஸோ அவங்களுக்கு ஃபண்டிங் இருக்காது. இல்லை பண்ணோன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்கேஸ் கிளைண்ட்ஸ் வரல, சேல்ஸ் நடக்கலாம், இதுக்கெல்லாம் எப்படி பே பண்ணுறதுன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். உங்கள் சுச்சுவேஷனில் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ரிஸ்க்கு, கால்குலேட்டட் ரிஸ்க் தான். சரி இப்படி போச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படி போச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வாட் இஃப் கேசஸ், இஃபல்ஸ் கேசஸ் எல்லாமே பார்த்து பிளான் பண்ணி தான் பிச்சின் பண்ணது. ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் ஆஸ் அ பேச்சுலர் அப்படின்னும்போது லைக் இப்போது ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு அந்த என்னோடய பர்சனல் காஸ்ட் வந்து அப்படியே கட் பண்ணிட்டேன். நான் ஆல்சோ ஒர்க் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சுருந்தேன். நாட் லைக் ஏ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லேக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, ஃபியூ தௌசண்ட்ஸ் தான் வச்சுருந்தேன். சரி அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், ரன் பண்ணலாம். ஃபேமிலியில் கிளியராக சொல்லிட்டாங்க, நான் 1 பைசா தரமாட்டேன், நீ என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோ. எல்லா வீட்லையும் அதே தான். எனக்கு காசு வேணாம், நான் சம்பாதிக்கிறேன். ஏன்னா நான் படிச்சிருக்கேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன், வேலைக்கு போயிருக்கேன். எனக்கு எங்கே தப்பு நடக்கும் எங்கே தப்பு நடக்காது அப்படின்றது 100% இல்லை, எனக்கு ஒரு 10% தெரியும். அதை வச்சு கால்குலேட்டர் நான் ரிஸ்க் எடுத்துகிட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். இன்கேஸ் நான் எங்கேயா ஃபால் பேக் ஆனால் மட்டும் பிடிங்க, இல்லைனா ஐ வில் டேக் கேர் ஆஃப் கம்ப்ளீட்லி அப்படின்ட்டு ஸ்டில் டுடே இட் இஸ் ஹேப்பனிங். இட்ஸ் பீன் லைக் 3-4 years now. Still today that is the policy me and family has that. So anything with respect to the finance, family is separate, personal is separate, professional is separate. 3 இது இருக்குது, எல்லாமே கிளியராக இருக்குது. இப்போ எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு பேமெண்ட்டு, இப்போ ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் வரல, சேல்ரி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இல்லை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கரெக்டாக அந்த பேமெண்ட் வந்துச்சுல அக்கௌண்ட்டுக்கு காமிச்சிரு அப்படின்றாரு கிளியர். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்லாம் வந்து கிளியராக இருக்குன்னு. தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அ ஸ்டார்ட் அப். ஸோ நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க, ஓகே பிஸ்னஸ் நிறைய வருது அதனால என் லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா, நம்ம லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஹாவ் த ஃபினான்ஸ் கிளியர். வாட் இஸ் ஃபார் த ஆஃபீஸ் ஆர் த ஸ்டார்ட் அப் ஆர் த பிஸ்னஸ் ஷுட் பி செப்பரேட். யுவர் பர்சனல் இண்டிவிஜுவல் பர்சனல் ஷுட் பி செப்பரேட், யுவர் ஃபேமிலி ஷுட் பி செப்பரேட். ஸோ பர்சனல் ஃபேமிலி ரெண்டுமே சேர்ந்து இருக்கலாம். நம்ம இது 3மே கிளியராக மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங் இன் பிஸ்னஸ். ஈவன் இஃப் இட்ஸ் a 1 member small company, 1-person company, or it's like a company with 100 people. Correct. So it should be clear. ஏன்னா வந்து லயபிலிட்டி அஃபெக்ட் ஆகும். இப்போ விஜய் மல்லையா வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பார், விஜய் மல்லையா didn't get any loan, I am as a guarantor for the Kingfisher அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ கிங்ஃபிஷர், விஜய் மல்லையா, பேங்க். ஸோ தட்ஸ் ஹவ் த லயபிலிட்டி பிளேஸ் அ ரோல். ஸோ அதனால் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபெயில் ஆகிற ரீசன்
ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட், ஃபினான்ஷியல் மெஸ். ஸோ அந்த கிளாரிட்டி இல்லாததுனால அது ஒன்று ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போது காலேஜ்குள்ளே வந்த பிறகு இந்த ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த கிளைண்ட் எப்படி கிடச்சா உங்களுக்கு? ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கல்கத்தா கிளைண்ட் கிடைச்சாங்க, நெக்ஸ்ட்டு உங்கள் ஓன் கம்பெனி அஃபிஷியலாக இப்போ லான்ச் பண்ணியாச்சு. இந்த இதில் எப்படி ஃபஸ்ட் கிளைண்ட் ஆன்போர்ட் ஆனாங்க? ஃபஸ்ட்டு கிளைண்ட் வந்து ஆன்போர்ட் பண்ணும்போது வந்து அதான் வெறும் பிராண்ட் நேம் மட்டும்தான் இருக்கும், டெக்கஸ்டன் அப்படி தான் இருக்கும். ஒரு கார்டு, ஒரு 100 கார்டு மட்டும் போட்டேன் நான். அதில் வந்து பார்த்திங்கன்னா லோகோ இருக்கும், பேர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இந்த 3 தான் இருக்கும். வெப்சைட்டு கூட கிடையாது அப்போ, இது மட்டும்தான் இருக்கும். இதை வந்து போட்டு என்னோடய ஃபேமிலி பீப்புள்கிட்ட கொடுத்தேன். சம்மன் ஹூ இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் நான் கொடுத்தேன். இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் ரெக்ரூட்டராக இருந்திருக்கேன், ஐ கேன் டூ ரெக்ரூட்மெண்ட் சர்வீசஸ், ப்ளஸ் நான் வந்து இப்போ ஒரு டெக்னாலஜி கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜோகோவோட பார்ட்னர் அது நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜோகோ சர்வீசஸ்லாம் பண்ணுறோம், இந்த 2 சர்வீஸ் நான் பண்ணுறேன், அது மாதிரி சொல்லி இன்ட்ரொடியூஸ் பண்ணி நான் கொடுத்தேன். ஸோ ஒரு 10 பேர்கிட்ட கொடுத்துருந்தேன் நான். அதுக்கப்புறம் தெர் இஸ் நத்திங் லைக், நானுமே வந்து லைக் என்ன பண்ணுறது எது பண்ணுறது அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது சோஷியல் மீடியா அந்த எதுவுமே அப்போ எதுவுமே பண்ணல. லிங்க்டின், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆரம்பித்து லீகலாக என்டிட்டிலாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் சோஷியல் மீடியாவே க்ரியேட்டே கொண்டது. வெப்சைட் மட்டும்தான் இருந்துச்சு, ப்ரௌசர் வி டூ ஹேவ், அதுக்கப்புறம் டேம்ப்ளெட்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். சோஷியல் மீடியாவே வந்து சரி ஓகே, என்னோடய ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து மேசிவாக இந்த அட்வர்டைஸிங்கோ ப்ரமோஷனோ பண்ணக்கூடாது. லைக் ஹவு டாட்டா இஸ் டூயிங், ஹவு ரிலையன்ஸ் இஸ் டூயிங். ஸோ தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் மோர் ஆஃப் அ வேல்யூ ஓரியன்ட் பில்லாஸ். ஸோ தே ஆர் மோர் ஆஃப் லைக் வேல்யூ ஓரியன்டாக பண்ணும்போது யூ டி நாட் ஃபோக்கஸ் ஆன் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸிங் எதுவுமே தேவையில்லை. வேல்யூ இருந்தால் கஸ்டமர் வர போகிறோம். ஸோ அதுதான் ஒரு அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. ஸோ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிஸ் அவங்களாம் வந்து இந்த மாதிரி நான் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், ப்ளீஸ் விசிட்டர்ஸ் எனி டைம் அப்படிங்கிறது இது பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு கிளைண்ட் எப்போ வந்தாங்கன்னா, நான் ரிசைன் பண்ணிட்டேன், கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு வீட்டில் சொல்லிட்டேன். லீகலாக எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, வெறும் ஒரு கார்டு மட்டும் போட்டு வச்சுருந்தேன். ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பிட்வீன் லைக் மார்ச் அண்ட் எண்ட் ஆஃப் ஏப்ரல் அந்த டைமில் தான். ரேண்டமாக காலில் ஒரு 10:30 மணிக்கு என் மாமா கால் பண்ணார். ஸோ மாமா வந்து ஈ ஒர்க்டுன்னு மீடியா கம்பெனி, ஒரு பப்ளிக் லிஸ்டட் மீடியா கம்பெனியில் ஈ ஒர்க்டு. தென் கோவிட்னால ஹீ ரிசைன்ட் அண்ட் வென்ட் பேக் டு ஹிஸ் பிஸ்னஸ். ரேண்டமாக மார்னிங் கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, இஸ் மை ஃப்ரெண்ட் கம்பெனி, he is looking for some recruitment activity, he is looking for any recruitment firm who can support for his open positions. அவங்க ரெக்ரூட்மெண்ட் ஃபர்மாக வேணுமா இண்டிவிஜுவலாக வேணுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது, யூ கோ அண்ட் டாக் டு தட் பர்சன், he is my friend, we work together அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் எங்கள் லொக்கேஷன் அப்படின்னு கேட்கும்போது சென்னையில் தான், இங்கே தான் அப்படின்ற மாதிரி போய் சொல்லும்போது அவர் கால் வச்சார். அடுத்த நிமிஷம் அவர் கால் பண்ணிட்டார். நான் அப்போ தான் தூங்கிலேருந்து சரி டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு, தட் இஸ் மை ரொட்டீன், தூங்கி எதனா டீ குடிக்கிறது ரொட்டீன் அப்படின்னு டீ குடிக்கலான்ட்டு கடைக்கு போனேன். டீ கடைக்கு போனேன், கால் பண்ணுறாரு, தினேஷ் வாட் ஆர் யூ டூயிங் மேன், குட் மார்னிங் அப்படின்னு. நான் தூக்க கலத்தில் பேசினேன், ஹாய் சார் ஐ எம் டூயிங் குட், ஹவ் ஆர் யூ அப்படின்னு. ஆர் யூ ஃப்ரீ டுடே 3 PM அப்படின்னாரு. இட் இஸ் லைக் வெனஸ்டே தர்ஸ்டேன்னு நினைக்கிறேன். ஆர் யூ ஃப்ரீ டுடே 3 PM அப்படின்னு. எஸ் சார் ஐம் ஃப்ரீ. ஓகே கேன் யூ கம் டு ஆஃபீஸ், ஷல் வி ஹேவ் அ குயிக் கேட்ச் அப் அப்படின்னாரு. ஷோர் டெஃபினெட்லி அப்படின்னு கிளம்பி போகிறேன் நான். எனக்கு ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு ராக் சாலிடாக வந்து ஒரு இன்பர்சன் மீட்டிங், நான் ஒரு கிளைண்ட் மீட் பண்ணால் அதுதான். எப்படி போகணும் என்ன போகணும்னு தெரியல. ஓகே கிளைண்ட்டை போகிறோமா, ஃபார்முலாக போனோம். ஏன்னா அதாவது தெரிஞ்சவங்க மூலிமா வந்தாலுமே நம்ம ஃபார்முலாக ப்ரெசென்டபுளாக போனோம் அப்படின்னே ஃபார்மல். அதுக்கப்புறம் ஒரு டைரி, ஒரு நோட் பேட், அந்த ஒரு பேசிக் செட்டப் வச்சுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போகிறேன். போயிட்டு என்னடா இவ்வளோ ஃபார்ம்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி யூஎஸ் லுக்கிங். ஏன்னா பிகாஸ் ஹீ நோஸ் மை அங்கிள், தே போத் ஃப்ரெண்ட் அப்படின்னே. சரி நான் ஒரு டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் அப்படி தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. நான் ஃபுல்லாக பண்ணி ஈஸ் ஷாக்ட். ஓகே இல்லைண்ணா இல்லை சார், சின்ஸ் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் மீட்டிங் ஐ ஹேவ் டு கம் ப்ரொஃபஷனல் அப்படின்ட்டு போயிட்டு பேசும்போது the meeting went around like 1.5-2 hours. So he literally said, what is this challenge? It is a very small team.
and the team is something like a lean. You will not say it is a startup, you will not say it is a corporate, but they are doing very good. அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி இது. And they manage all their human resource activities by themselves. So since they are expanding it, they are looking for some external agencies to support or consultant to support அப்படின்னும்போது அப்போ he was explaining the businesses, explaining his challenges and what is his requirement அப்படின்னும்போது we identified a few aspects. அப்போ சொல்லும்போது சார், with this discussion I can openly say that இந்த 3 தான் இப்போதைக்கு உங்களுக்கு ப்ரைமரி ரெக்குவயர்மெண்ட். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் நானே உங்களுக்கு சோர்ஸ் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி send the candidates. I am a human resource person, I'll do that. Second, this is in terms of legal and compliances aspect. I can support on a higher level, but we need a legal person to take care of interior in-depth aspects. அதுக்கு அப்படின்ட்டு தேர்ட் ஆஸ்பெக்ட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு 1 and 2 பாயிண்ட். அது ஃபியூச்சர் அளவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின் மாதிரி he was telling about. That is the first client experience. It is amazing and it's been 4 years now. Even though if I go there, the service which you give, it is like a top notch. I don't have a privilege or access to the senior management or senior leadership, but they still knows that tech question. So இப்போ நான் போனேன்னா the point of contact I will be talking and this team member I will be talking, but there are like senior leaders is there, but still they know tech question Dinesh and the brand name இருக்குன்னு வச்சுக்கோங்க. So it is full of like how you give this service. So startup பொறுத்த வரைக்கும் we did not go like hundreds and fifties of companies. ஒரு கிளைண்ட் எடுத்திங்கன்னா கூட தரமாக சர்வீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி தான், என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டார்ட் அப் பண்ணும்போது இதில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும்ல. இப்போ நீங்கள் கிளைண்ட் மீட் பண்ணி கிளைண்ட் ஆர்டர் எடுத்தால் கூட அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் கீப்பான உங்களுக்கு கால் பண்ணி ஃபாலோ பேக் பண்ணுறது, இது ஒரு சைடு போயிட்டுருக்கு. இந்த கிளைண்ட் சைட் பை சைட் நம்ம வேறு கிளைண்ட்ஸையும் பார்த்து ப்ராஜெக்ட்ஸும் பிடிக்கும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம எப்போயுமே நீங்கள் ஒன் மேன் யாருமே இருக்க முடியாது. அப்போ எப்போ வந்து நீங்கள் டீம் பில்டிங் ஸ்விட்ச் பண்ணீங்க, எப்படி டீம் எல்லாம் செட் பண்ணீங்க? என்னோடய ஃபஸ்ட்டு பிளானே வந்து டீம் பில்ட் பண்ணுறது தான். ஏன்னா வந்து ஐ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் PGPBM ப்ரோக்ராம்னோ. ஸோ மண்டே டு ஃப்ரைடே இஸ் மை ஒர்க் வீக் அப்படின்னும்போது ஃப்ரைடே ஈவினிங், சாட்டர்டே சண்டே இஸ் மை எஜுகேஷன் வீக் அப்படின்ற மாதிரி வச்சுப்போங்க, லேர்னிங் வீக்கெண்ட் அப்படின்ற மாதிரி. So even though if that is on the weekend, I need to spend some more amount of hours to prepare for that weekend. நேற்று நம்ம ப்ரொஃபஸர் ஸ்பா அவரோட வீடியோ லிட்டரலி ஐ saw the entire video. அவர் ஒன்று சொல்லியிருப்பார். ஸோ 30 hours கோர்ஸ் வீக்னா அந்த ஸ்டூடெண்ட் ஹஸ் டு ஸ்பெண்ட் 100 hours கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. லிட்டரலி தட் இஸ் த ஃபேக்ட் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு வீக்கெண்டு போய் படிக்கிறோம் அப்படின்னா we should be prepared. Faculties are someone, they are like kind of an accelerator or moderator, someone who will elevate your knowledge from the current base to the next level அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஐ ஃபவுண்ட் அவுட் இன் த பிகினிங் ஆஃப் த டேர்ம் இட் செல்ஃப். அப்போ சேர்பர்சன் வந்து கஜானந்த் அவர் தான் இருந்தார். ஸோ he was also clear, you need to spend time, you need to come up with லேர்னிங்ஸ், வாட் இஸ் அசைன் ஆன ப்ரீ லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணும்போது கூட எனக்கு அது சேலஞ்சிங்காக தெரியல. பட் வென் ஐ ஸ்டார்ட் அட் மை ஸ்டார்ட் அப் ஐ ஃபீல் மோர் சேலஞ்சிங் டு. ஸோ அப்போ வந்து மை ஃபஸ்ட் பிளான் இஸ் ஐ நீட் டு ஹாவ் அ பேசிக் டீம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் லுக்கிங் இன் டு இட். ஸோ ஒரு கிளைண்ட் இருக்கும்போது 2 கிளைண்ட் இருக்கும்போது பெருசாக எதுவுமே தெரியல. ஸோ அந்த கிளைண்ட் என்கொயரிஸ் வரும்போது சின்ஸ் வி ஆர் நியூ, என்கொயரிஸ் ஆர் ஃப்ளட்டிங் அப். அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்கே வி நீட் டு கோ லேர்ன், ஆஸ்க் பீப்புள், கெட் சம் மென்டர்ஷிப், தென் வி ஹேவ் டு கம் பேக் டு ஒர்க் அண்ட் வி ஹேவ் டு ரெஸ்பாண்ட் டு த என்கொயரிஸ் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒர்க்லேயே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ கெரியரில் வந்து பார்க்கும்போது அப்போ அந்த டேர்மில் வந்து ஒரு டிகிரேட் வர ஆரம்பிச்சிது. ஐயோ என்னடா மறுபடியும் அரியரா அப்படின்னும்போது MBAவில் வரும்போது ஒரு கிளியர் கட் ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுருந்தேன். ஒரு அரியர் கூட வைக்கக்கூடாது, மினிமம் பாஸ் மார்க் வாங்கினாலும் வாங்கினவே தவிர
ஒரு அரியர் வைக்கக்கூடாது. ஒரு டிகிரேட் வந்துடுச்சு. ஐயோ என்னடா இது, நம்ம பிளான் பண்ணோம் டிவியேட் ஆகுது அப்படின்ட்டு, ஓகே என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு என்ன பண்ணணும், என்னோடய கேலண்டர் எடுத்தேன். மண்டே டு ஃப்ரைடே டைம் பிளாக் பண்ணி இதெல்லாம் இப்படி போகுது அப்படின்ட்டு பென் அண்ட் பேப்பரில் உட்காந்து போட்டு பண்ணியாச்சு. அப்புறம் வந்து சரி ஓகே இந்த டைம் ஃபுல்லாக நம்ம வந்து எஜுகேஷன் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐ வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் எல்லாமே பார்த்துப்பேன். ஜோகோ டீம் நான் பில்ட் பண்ணிகிட்டு இருந்தப்போ, ஜோகோட கேப்பபிலிட்டிஸை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரீ சேல்ஸ் கன்சல்டண்ட்டும் ஒரு ஜோகோ கன்சல்டண்ட்டும் வந்து இருந்தாங்க. ப்ளஸ் ஒரு ஹெச்ஆர் வந்து இன்டர்னாக இருந்தாங்க. ஷீ இஸ் சப்போர்ட்டிங் மீ வித் சோர்சிங் ஆஃப் த ரெஸ்யூம்ஸ் அப்படின்னும்போது, ஸோ தீஸ் 3 people ஆர் த கோர் டீம் மெம்பர் அப்படின்ற மாதிரி ஃபவுண்டிங் டீம் மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து தேல் பி டேக்கிங் கேர் ஆஃப் த ஒன் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அவங்க எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. டீம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது த என்டையர் வீக் வென் ஸ்மூத். அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய ஸ்டார்டட் லேர்னிங் மோர் அபவுட்டு. ஏன்னா என் ஒர்க்கே லேர்ன் பண்ணணும், ப்ளஸ் இதுவும் லேர்ன் பண்ணணும் அப்படின்றது. இன்னொன்று என்னோட பேட்ச் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஐ திங்க் வி ஆர் நாட் ஸ்டெப்ட் இன்டு தட் PGPBM. அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேங் இருக்கானுங்க, அங்கே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஆர் லைக் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். எவ்ரி ஒன் இஸ் லைக் மேரிட், தே ஆர் இன் த மிட் லெவல் சீனியர் லெவல் லீடர்ஷிப் அண்ட் they are like working டாப் கம்பெனிஸ். எல்லாமே வந்து 7 to 8 years of experienceல இருக்காங்க மினிமம். என்னோட இனாகிரேஷன் வந்து மெயின் கேம்பஸ் அங்கே தான் நடந்துச்சு. ஸோ அக்காமடேஷன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிளாக்ல கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஐ ரீச் திருச்சி அரௌண்ட் 2 AM in the morning. சரின்னு போய் தூங்கிட்டேன். மார்னிங் எழுந்து வெளியே வந்து ஒருத்தர் இருந்தார். இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஹலோ சார், ஐ எம் தினேஷ், 4 years of experience in HR domain அப்படின்னும்போது, ஹாய் ஐ எம் ஸோ அண்ட் ஸோ பர்சன், ஐ ஹவ் 25 years experience அப்படின்னு. என்ன சார் என் வயசை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ த பர்சன் ஹஸ் 25 years of experience. அப்போது எனக்கு அங்கேயே ஒரு ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்னடா இது, நம்ம வயசு வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸே அவர் வயசுன்றாரு அப்படின்னும்போது எம்பின்னு இருப்பாங்களே. ஆமாம், எனக்கு அப்போ சரி ஓகே ஒருத்தர் 2 பேர் இப்படி இருக்கிறது சகஜம் தானே அப்படின்னு நானும் விட்டுட்டேன். உள்ளே போய் பார்த்தா நான் தான் சின்ன பையனாக இருக்கேன். அப்புறமா வந்து கிளாஸஸ் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா யங்கஸ்ட் கிட் ஆஃப் த பேட்ச் நான் தான். நாங்கள் எல்லாருமே பார்த்தா லைக், ஆனால் ஒன் கிரேட் திங் ஆஃப் சூஸிங் PGPBM இஸ் லைக் பீப்புள் லைக் வெரி சப்போர்ட்டிவ். அந்த ஒரு நான் ஏன் உனக்கு சொல்லித்தரணும், நீ படித்து மார்க் என்ன பண்ணுறது, அந்த ஒரு ஈகோ திங் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. என்னடா ஏன் சும்மா உட்காந்துருக்கவா, நான் சொல்லித்தரேன் சார், இது எப்படி சார் பண்ணணும், இது ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா, இது ஒன்றும் இல்லைடா, இதுதான் பண்ணு இப்படி தான் பண்ணு. ஒரு அவங்க வீட்டுக்கு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதான் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது. அந்த வீக்கெண்ட் MBA ப்ரோக்ராமில் நம்ம சாட்டர்டே சண்டேஸ் போய் நீங்கள் IIM திருச்சியில் கற்றுப்பீங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் மண்டேலேருந்து நீங்கள் எப்படி உங்கள் ஸ்டார்ட் அப்பில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஸோ சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில சப்ஜெக்ட் வந்து டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம். ஒரு சிலது இந்த பாயிண்ட் ஆஃப் மட்டும் அதை பண்ண முடியாது. இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்ப்பரேட் ஃபினான்ஸ் எடுத்துக்கோங்களேன். அது மோஸ்ட்டாக ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி லெவலில் இருக்கும். இப்போ வேல்யூவேஷன்னா அது வந்து இப்போ பண்ண முடியாது, பட் மேபி ஒரு 5 years முடியும் போதோ இல்லை ஒரு 7 years முடியும் போதோ பண்ணலாம். பட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எடுத்துக்கோங்களேன். அந்த சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் இம்ப்ளிமெண்ட் தென் அண்ட் தட், பிகாஸ் இட்ஸ் அபவுட் அதுவுமே வந்து மேபி ஒரு 5 years இல்லை அந்த ஒரு அப்ஜெக்டிவ் இருந்ததுன்னா ஆப்வியஸாக அது யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அந்த மாதிரி. மார்க்கெட்டிங், எஸ், it will be the basic for any type of business that you do. And இப்போது அதான் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் கம்ப்ளீட்லி வாட் இஸ் தர் ஸ்டார்ட் அப் கோல். இப்போ சில ஸ்டார்ட் அப், எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டார்ட் அப் வந்து பார்த்திங்கன்னா, தே didn't own any of the operations team.
they have only the vendor team. So there are 3 people in a company, but they have more than 15-20 vendors. ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா they'll give to the particular assigned vendor. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ். என்னோடய பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ் ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, பட் ஆல் த ஃப்ரேம்ஒர்க்ஸ் ஐ ஹேவ் இன் மை ப்ரெசன்டேஷன். ஸோ சப்ஜெக்ட்ஸ் இப்போ ஒரு சில ஸ்ட்ராட்டஜி சப்ஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலி பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. இப்போ என்னோடய பிபிடியை வச்சுருக்கேன் ஒன்லி ஃபார் த ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம்ஒர்க்ஸ்க்காக. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்கோஹரன்ஸ் இன்கன்சிஸ்டன்ஸ் அந்த ஃப்ரேம்ஒர்க்கில் இருக்குது, அதெல்லாம் வந்து அப்பப்போ இன்கார்பரேட் பண்ணல. அது அண்ட் வில்லிங்னஸ் டு பே, வில்லிங்னஸ் டு செல், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் லைன் ஃபீச்சர் பண்ணுறோம் அப்படின்னும். ஸோ இதெல்லாம் ஃப்ரேம்ஒர்க்ஸில் யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து இப்போது ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூஷன் ஃபார் ரிசல்ட், அதுதான் வந்து இப்போது ப்ரைமரியாக வந்து ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே வந்து இன்கார்பரேட் பண்ணல. ஏன்னா திஸ் மோர் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜி ஆஸ்பெக்ட்ஸ். ஃபினான்ஷியலுமே வந்து ஒரு சிலது இப்போ பண்ண முடியும், ஒரு சிலது இப்போ பண்ண முடியாது. மார்க்கெட்டிங் எஸ் 100% you can do it. ஸோ இந்த ஃப்ரேம்ஒர்க் தான் பண்ணணும், அந்த ஃப்ரேம்ஒர்க் தான் இல்லை. பட் வாட் இஸ் த டே ஆர் வாட் இஸ் த வீக் லுக்ஸ் லைக் ஃபார் யூ ஆன் க்ளோசிங் தட் அப்ஜெக்டிவ்? ஸோ யா 100% கூட ஒரு 30 to 50% that we can incorporate the frameworks in your startup கம்ப்ளீட்டாகவே. மெயினாக அந்த காலேஜில் இருக்கும்போது இப்போ நான் வந்து 2 year MBA, நீங்கள் வந்து வீக்கெண்ட் MBA பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒருத்தன் ஸ்டார்ட் அப் பண்ணுன்றவனுக்கு வந்து எந்த MBA கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபுல் டைம் வந்து நீங்கள் ரெசிடென்ஷியலில் பண்ணுறீங்களா, லைக் 2 years கம்ப்ளீட்லி கோ ஆன் அ டெக்னிக்கல் இன்டெப்த் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். whereas if you see us, we will also go similarly in depth of all the technical items, and also we will also work on the weekdays. ஸோ நீங்கள் அங்கே 2 வருஷம் ஃபுல்லாக ஸ்டே பண்ணி படிக்கிறதும் இங்கே நாங்கள் 2 வருஷம் இந்த வீக்கெண்டில் படிக்கிறதும் ஆல்மோஸ்ட் 80-90% சேம் தான். பட் இஃப் யூ வாண்ட் டு டூ அ பிஸ்னஸ் and you also want to learn about the management programs, obviously executive MBA program, they have some set of limitations or the entry prerequisites வச்சுருக்காங்க. But for the full time residential, that is different prerequisites. Even if you are fresher, you can do it. But நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் செலக்ட் ஆகும். கரெக்ட். ஸோ அந்த ஆல் இண்டியா ரேங்கிங் வரும், அது எல்லாமே நிறைய ப்ராசஸ் இருக்குது. பட் ஃபுல் டைமில் நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ்ட் உங்களால் ஸ்டார்ட் அப்பில் கொடுக்க முடியுமான்றது ஐ எம் நாட் ஷுர். மேபி ஒரு 25-30% கொடுக்கலாம், மேபி ஒரு 20% கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் யூ ஹேவ் அகாடமிக்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஃபியூ பீப்புள் ஹேவ் த ப்ரைமரி ஃபோக்கஸ் ஆன் பிளேஸ்மெண்ட்ஸ் டு கோ டு த பிக் ஃபார்ம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்டார்ட் அப் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே வந்து இன்றைக்கி இப்போ லெட்ஸ் சே டுடே இஸ் அ ஒர்க்கிங் டே ஃபார் us. I am sitting here for the podcast interview. Yesterday I was in the client place. Day before yesterday I was doing internal meeting. So it completely different னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேற்று ஒரு மாதிரி இருக்கும், இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிக்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டைம் MBA போய் பண்ணுறது வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்கோப்பாக தான் இருக்குமே தவிர executive MBA you can do it because you will be learning or you will be spending time for learning on only Friday, Saturday, Sunday அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் எக்ஸிக்யூட்டிவ் MBA primarily suits well for this. இதில் என் சைடு ஒரு பாயிண்ட் என்னென்னா, நான் காலேஜில் இருக்கும்போது சேம் தான். ஒரு ஃபஸ்ட் டேர்ம் முடிக்கும்போதே எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு, இதெல்லாம் வச்சு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிகிட்ருக்கோமோ. ஏன்னா ஆல்ரெடி இந்த MBA தமிழ் இந்த மாதிரிலாம் பிராண்டிங்கு இதுதான் நேம் எதுவுமே டிசைட் பண்ணல. முன்னாடி ஏன் யூடியூப் சேனல் சிவாஜி விலாக்ஸ்ன்னு இருந்துச்சு, அந்த பேரில் தான் ஓட்டிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு நேம் செட் பண்ணோம். நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யார், ஆல்ரெடி இந்த பிளேயர்ஸ்லாம் யார் இருக்காங்க. ஸோ இது செட் பண்ணுறது கரெக்டாக காலேஜில் ஆச்சு. ப்ளஸ் காலேஜில் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் நம்ம பண்ணுறோன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், அங்கே இப்போ உங்கள் பேட்ச்மேட்ஸ்லாம் இருக்காங்க, உங்களுக்கு கிளாஸ் முடிச்சுட்டு அவன் ஃபேமிலி பார்க்க போயிடுவான். எங்களுக்கு எங்கேயும் போக முடியாது. நம்ம வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே என்ன பிரச்சனைனாலும் ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ ஹாஸ்டலில் இருக்கும்போது எனக்கு ஒருத்தன் நான் வெப்சைட்லாம் டிசைன் பண்ணி தரேன், நான் ஒரு சேல் கால் பண்ணுறேன், வர்ற ஸ்டூடெண்ட்ஸை நான் மென்டர் பண்ணுறேன் அப்படின்னா அவன் கொஞ்சம் ஒர்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஃப்ரீ டயத்தில். ஸோ ஹாஸ்டலில் இருக்கும்போது அந்த மேன் பவரே இதாகிடுச்சு. தட் இஸ் a great way to start actually. கரெக்டாக.
அதான் அந்த மாதிரி டீம் செட் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் அ ரைட் வே தட் யூ கேன் கிக் ஸ்டார்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேம் வைஸ் இப்போ நீங்கள் சொல்லும்போது நான் சொன்னது மாதிரி தான் என்னோடய ஃபஸ்ட்டு கிளைண்ட் அந்த டிசைன் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கொல்கட்டா பேஸ்டு கம்பெனி. ஸோ மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் 2 பேர் தான் பண்ணோம். அதே மாதிரி தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு டீம் இருக்காங்க வித் த சேம் மிஷன் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி கண்ணை மூடிட்டு யூ கேன் பிளைண்ட்லி ஸ்டார்ட் அப். தெர் ஆர் மெனி யூனிவர்சிட்டிஸ் இஸ் தேர், மெனி காலேஜஸ் இஸ் தேர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா யுவர் லேர்னிங் கரிக்குலம் இட் செல்ஃப் பில்டிங் எ ஸ்டார்ட் அப் தான், பில்டிங் ஏ கம்பெனிஸ், பில்டிங் ஏ பிஸ்னஸ், அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ MBA படிக்கும்போது இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ ஸ்டார்ட் அப், இஃப் யூ ஹேவ் அ ரைட் செட் ஆஃப் பீப்புள் and right mindset and right objectives that everyone aligns அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா யூ கேன் டேக் எக்ஸிக்யூட்டிவ் MBA ப்ரோக்ராம், Monday to Friday you can work, Saturday Sunday you will learn, come back to your office on Monday, implement the framework strategies and etc. And இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் MBA ப்ரோக்ராமில் you will be facing some sort of problems during the work week. அண்ட் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாட்டர்டே சண்டே ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட கேட்கலாம். ப்ரொஃபஸர் நம்ம கிளாஸில் இந்த மாதிரி படித்தோம், பட் ரியல் டைமில் எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னும்போது ப்ரொஃபஸர் வில் பிளைண்ட்லி கிவ் யூ அன் அட்வைஸ், இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு. தே வில் நாட் சே இல்லைப்பா நான் ஒன்று சொல்ல மாட்டான். நன் ஆஃப் த ப்ரொஃபஸர்ஸ் வில் சே 100%. ஸோ தெரியுதோ தெரியலையோ தேல் கிவ் ஏ சொல்யூஷன். தெரியலன்னா அந்த ப்ரொஃபஸர் கேளு, ஹீ இஸ் த ரைட் பர்சன் அப்படின்வாங்க. தெரிஞ்சு அப்படின்னு தே ஹேண்டில் யூ, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. அதே மாதிரி இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சர் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு MBA படித்து முடிச்சுட்டு ஒரு தான் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளால் பண்ண முடியாது. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா இருக்கும், அவங்கள்ட்ட இருக்க ரிசோர்ஸஸ், AI டூல்ஸ், அது என்ன பண்ண முடியும் வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? MBA படிச்சுட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுறனால என்ன சேஞ்சஸ், இல்லை MBA இல்லாமல் ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணுறனால என்ன லேக் ஆகுது அப்படின்னு? MBA வந்து இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் லேர்னிங். ஸ்டார்ட் அப் வந்து தனியாக பார்க்கும்போது இட் இஸ் அ அன்ஸ்ட்ரக்சர்ட் ஆர் அன்னோயிங் வே ஆஃப் லேர்னிங்னு வச்சுக்கோங்களேன். இப்போ someone is coming from the business background or wealthy background, some sort of guidance will be there. இல்லை if you are the first person to start a startup அப்படின்னா it is a completely an unstructured way of or unknowing way of learning அப்படின்னா. இப்போது ஒரு ஃபஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் படிக்கிற அக்கௌண்டிங் மட்டும்தான் ஐ எம் மச் அவேர் ஆஃப் இட். டக்குன்னு ஆடிட்டர் கால் பண்ணி தம்பி இது சென்ட் பண்ணுப்பா அப்படின்னாங்க. இதை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி அண்ட் வேறு யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க கால் பண்ணி சார் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க என்னது அப்படின்னு மாதிரி கேட்குறது. ஸோ தட் கம்ஸ் இன் டு த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லேர்னிங், எஸ், இட் வில் ஓப்பன் தி கேட்ஸ் ஃபார் யூ. அண்ட் ஸ்டார்ட் அப் தட் இஸ் ஆல்சோ எ வே ஆஃப் லேர்னிங். MBA பண்ணால் ஸ்டார்ட் அப் பண்ணுமா அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. இட்ஸ் அபவுட் த இண்டிவிஜுவல்ஸ் அப்ஜெக்டிவ் தான் நான் சொல்ல முடியும். ஆனால் MBA வில் கிவ் யூ த கிளியர் கட் அண்ட் கிளாரிட்டி ஆஃப் ஹவு டு மேனேஜ் அன் ஆர்கனைசேஷன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் அ சஸ்டைனபிள் பிஸ்னஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் ஓன்லி மேக்கிங் மனி, இட்ஸ் அபவுட் மேனேஜிங் த வேரியஸ் டீம்ஸ். நம்மளே வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்போம். லைக் ஸ்ட்ராட்டஜி வில் பி ஸ்டடிங், மார்க்கெட்டிங் இருக்கும், கன்சியூமர் பிஹேவியர் இருக்கும், ஃபினான்ஸ் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் இருக்கும், கவர்னன்ஸ் இருக்கும், அண்ட் லீகல் வி ஸ்டடி, ரைட்? ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ த பிஸ்னஸ், த ஆர்கனைசேஷன் தட் யூ வாண்ட் டு ரன், திஸ் ஹேஸ் டு பி கோ இன். இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் வில் பி சஸ்டைனபிள். ஸோ அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 வருஷம் 7 வருஷம் ப்ராஃபிட்டே பண்ணல அப்படின்னாங்க, பட் தேர் சஸ்டைன்ட் இன் தேர் பிஸ்னஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர் ஒன் ஆஃப் த top 3 or top 5 company in the world, right? So the thing is like they properly manage the organization. So that is the scope you have having the MBA as a learning tool to build your startup. That will give you the structured approach. கரெக்டு தான். நானும் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் நான் என்கிட்ட MBA படிக்கலை, ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது அப்படிங்கும்போது அதை பண்ணணுங்கும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அப்போ ரைட் பீப்புள்கிட்ட போய் நெட்வொர்க் பண்ணுறதுக்கு அதுக்கு இப்போ நிறையா கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எந்தளவுக்கு ட்ரஸ்டபிள் இதுன்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ப்ளஸ் நான் பண்ணுற பிஸ்னஸுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட்டாக இருக்கும்.
இதே நான் இப்போ எம்பிஏ பண்ணனால இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே ஒவ்வொருத்தன் ஒரு இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கான். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஃபைனான்ஸுக்கு ஒருத்தர் எக்ஸ்பர்ட், ஹச்ஆருக்கு, மார்க்கெட்டிங்க்கு, பிராண்டிங்க்கு, பொசிஷனிங், என்னென்னமோ ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. ஸோ கால் பண்ணால் இவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஏகப்பட்ட கேஸ் ஸ்டடி என்னென்னமோ படித்தவங்க. ஸோ நம்ம எந்த பிஸ்னஸ் ஐடியா எடுத்து நாங்கள் போனாலும் தே ஆர் த ரைட் கைஸ் டு கைட் அப். ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்ட் இருக்கும்போது நம்ம தைரியமாக எந்த பிஸ்னஸ்னாலும் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. ஸோ அதுதான் நான் உங்கள் சைட்லேருந்து என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். ஓகே. அண்ட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ரைமரியாக பார்த்திங்கன்னா இப்போது ஐஏஎம்ஸ், ஏன்னா இப்போது ஆஃப்டர் ஐஏஎம் ஐ வாஸ் க்ளோஸ்லி ஃபாலோயிங் ஆல் அதர் ஐஏஎம்ஸ் ஆல்சோ. நிறைய ஐஏஎம்ஸில் வந்து தே ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ இப்போ நம்ம இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராம் சம்திங் தே ரீசென்ட்லி டிட் லைக் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக், நினைக்கிறேன் 6 months பேக். ஸோ தே இன்வைட்டட் ஆர் தே ஐ திங்க் சம் ப்ராசஸ் இஸ் தேர் to do that particular course. So all the IIMs now they are encouraging about the entrepreneurship and they are also encouraging about the startups. Sila IIMs they have their incubation, sila IIMs they have accelerator programs as well. So sila idula vandu they have their own investment funding from the institute itself, and the marlame irukku. And also having that in place, and the professors are like subject matter experts இருக்கும்போது it is a very very great tool I would say. ஸோ அதான் சொல்கிறேன்ல, MBA பண்ணுறீங்க அப்படின்னாலே either you have to go on a very reputed organization or the second option is it should be your startup. இந்த ரெண்டுத்துக்கு நடுப்புற கேப்பே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ சில பேர்லாம் இருப்பாங்க, நான் வந்து MBA முடிச்சுட்டு நான் வேலை பார்த்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். தட் இஸ் வெல்கம், பட் ஸ்டார்ட் அப் நீட்ஸ் தேர் ஓன் எனர்ஜி. அது பண்ணுறதுக்குன்னே ஒரு எனர்ஜி வேணும். ஸோ தட் கம்ஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நவடேஸ் பார்த்தீங்கன்னா லைக் எவ்ரிவேர் த சப்போர்ட் ஃபார் த ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் தேர். ஈவன் த கோர்ஸ் கரிக்குலம் இஸ் அக்கார்டிங்லி டு தட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட கேட்குறான், எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா கிளிக் ஆகிற மாதிரி இருக்குது, ஆனால் பிளேஸ்மெண்ட்டும் போகணும் அப்படின்ட்டு, நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? என்னை கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா கண்ணை ஓடிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் பெருசாக இதெல்லாம் கிடையாது. வித்தின் மந்த் யூ கேன் ஸ்டார்ட். பட் ஒய் ஆர் யூ ஸ்டார்டிங்? ஹவ் யூ ஆர் யூ கோயிங் டு டூ? வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ்? இதெல்லாம் கிளியராக வச்சுருக்கணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போது நான் ஃபியூ வீக்ஸ் முன்னாடி கூட லிங்க்டின்ல ஒரு ஹியூமரஸ் போஸ்ட் பார்த்தேன். எனக்கு கஸ்டமர்ஸோட நிறைய ஃபவுண்டர்ஸ் தான் லிங்க்டின்ல கிடைக்கிறாங்க, ஏன்னா பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் தேர் ஓன் வென்ச்சர் அப்படின்ட்டு. ஒரு விதத்தில் அது நல்லா இருக்குது, ஒரு விதத்தில் அது ஆப்போசிட்டாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நவடேஸ் லைக் பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் பிஸ்னஸ். இட் இஸ் ஈஸி டு ஸ்டார்ட். நவ் கவர்மெண்ட் ஹேவ்ஸ் தேர் ஓன் ஸ்கீம்ஸ் அண்ட் ஃபண்டிங்ஸ் எக்ஸெட்ரா நிறைய இருக்குது. பட் வாட் இஸ் த சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்றது இருக்குது. ஸோ சூஸிங் அ ஸ்டார்ட் அப் ஆர் அ பிளேஸ்மெண்ட் அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ கமிட்மெண்ட்ஸ், இஃப் யூர் ஓகே டு ஷெட் 3 years or 5 years, எனக்கு அது 5 years வந்து எனக்கு ப்ராஃபிட்டபுளாக போகலனாலும் சரி, ஒழுங்காக போகலனாலும் சரி, பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு ரிஸ்க் டேக்கிங் ஆஸ்பெக்ட்ஸில் இருந்தால் மட்டும் ஸ்டார்ட் அப்குள்ளே வாங்க. இல்லை அப்படின்னா யூ கேன் கோ பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகேவா? I'll tell you an example. The company which I worked during my work experience, it is a small company, but it has the entrepreneurial nature. So they will give you the freedom to do things. Boss, I want this objective. You do whatever you want. End of the month I'll review. நான் அவங்ககிட்ட டெய்லி ஃபோன் பேசினேன், ஃபாலோ பண்ண அதெல்லாம் கேட்க மாட்டேன். This is the goal, this is the outcome, this is the KPI I'll track. I'm a salaried person, but the role which I played for I think a quarter and a half I did, and it's completely an entrepreneurial journey in the company itself. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நிறைய கம்பெனிஸ்லையுமே இருக்குது. ஸ்டார்ட் அப்லேயே அந்த மாதிரி இருக்கும். Yeah. Even if you go a startup with a 10 people, less than 10 people company, you'll playing the role everything. You'll be handling the vendor, you'll be handling the cleaning lady, you'll be handling the water can person, you'll be talking with the MNC client, you'll be working on the tech tool, high-end tech tool, you'll be doing research for the product.
தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ஸ்டார்ட் அப். எண்ட் டு எண்டில் எப்படி பார்க்கும்போது ஸோ நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணும்போது என்ன இங்கே அழுக்காக இருக்கா, சரி நம்ம பெருக்கலாம், எல்லோரும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும் ஸ்டார்ட் அப். ஸோ need not you have to go to the startup after graduation. You can go to the company. That company will also act as a small entrepreneurial mindset. கரெக்ட் தான். நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம், அந்த ஐடியேஷன் டைம் ஆகும், நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணோம். இப்போ ஒன்ஸ் இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டீங்க, நம்ம இப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுங்கும்போது அதில் சேலஞ்சஸ் இருக்குல்ல. ஸோ உங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன லீகல் சேலஞ்சஸ், அப்ரூவல் இருந்து கிளைண்ட் எடுத்து நம்ம ஆன்போர்ட் பண்ணியிருப்போம், டக்குன்னு இல்லை நான் ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஸோ இதில் இருக்க டெக்னிக்காலிட்டி சேலஞ்சஸ் என்ன இருக்குது, அதை பற்றி ஃபஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் டீம் ஃபார்ம் பண்ணும்போது அந்த டீம் பீப்புளெலாம் எப்படி ஹையர் பண்ணுவீங்க, ஹையர் பண்ண பிறகு அவங்களுக்கு என்ன ஐடியாஸ் சொல்லி டீம் எப்படி டெவலப் பண்ணுறது. ஸோ லீகல் சேலஞ்சஸ் அந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை. ஸோ இப்போது வி ஹாவ் அ ப்ரொஃபஸர் நித்யானந்தனோ. ஸோ ஹீ இஸ் த one person who inspired me to take a legal person at the beginning of the startup. ஸோ டெக் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெச்ஆர் இருக்கிறதுக்கு முன்னாடி வி ஹையர்ட் அ லீகல் பர்சன். எல்லோரும் கேட்டாங்க, எப்போ கம்பெனியை நீ தானே இப்போ தானே ஆரம்பிச்சிருக்க, உனக்கு எதுக்குப்பா லீகல் பர்சன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஐ டோல்ட், that is not only the key aspect, you don't know what will happen tomorrow அப்படின்ட்டு. ஐ திங்க் இட் இஸ் இந்த 4th term ஐ கெஸ் லீகல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ப்ரொஃபஸர் நித்யானந்தா எடுக்கும்போது ஒரு 2-3 வீக் அந்த சப்ஜெக்ட் வேறு கெஸ்ட் லெக்சர் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி வந்தாங்க. ஓகே அதனால் நித்யானந்தா ப்ரொஃபஸர் நானும் பார்த்துருக்கேன், இது பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு கிளாஸும் அட்டென்ட் பண்ணதில்லை. ஆக்சுவலி அவரோட எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஸோ எல்லாமே ஆல் த லீகல் சப்ஜெக்ட் எடுத்துருந்தேன். ஸோ அது அந்த லீகல் பர்சன் லைக் மேண்டேட்லி நீடட், பிகாஸ் ஈவன் இன் த ஐடியேஷன் ப்ராசஸ் இட்செல்ஃப் யூ நீட் டு சேஃப்கார்ட் யுவர் ஐடியா. இப்போது லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி போத் ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங், ஸோ தேர் ஷுட் பி சம்திங் கான்ஃபிடென்ஷியலிட்டி ஆர் நான் டிஸ்க்ளோஷர் அந்த மாதிரி இருக்கணும்னு வச்சுக்க. ஸோ வி போத் நோ ஈச் அதர் அப்படின்னா தட் இஸ் ஃபேர் அண்ட். பட் வாட் இஃப் சம்மன் தட் யூ டோன்ட் நோ, so you want to get into an agreement or a contract, so that boss, this is a non-disclosure agreement, this is a non-compete agreement, we'll sign this and we can discuss post that. Idu irukano particularly for the startup, and particularly if you're building or innovating something new, you are first to hire a legal advisor. So company we started in May 2023. I think July August I think we hired a legal advisor, I think so. Between September, October அந்த டைமில் we hired a legal advisor. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 1 year தான் we have an HR. அதுக்கு முன்னாடி legal person will take care of all the people handling internally, all the legal and compliances training எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லீகல் ஃப்ரம் த கிளைண்ட் சைட் அதெல்லாம் எதுவும் வரல. பட் வி ஹேட் அ ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் ஒர்க்கிங். Whenever the client says okay, the moment next we'll send the service agreement, and once they sign the service agreement, we'll send the scope of work, and then we'll raise the invoice. So on the mari we have a standard operating procedure, and the standard operating procedure every company should maintain. The startup or mid-tier companies, the standard operating procedure will play a key vital role in a company. ஸோ இதெல்லாமே ஒரு டாக்குமெண்ட் போட்டு த லீகல் பர்சன் ஆர் த கம்ப்ளைண்ட்ஸ் பர்சன் ஷுட் டேக் கேர் ஆஃப் இட். ஏன்னா நாளைக்கு ஏதாச்சும் டீவியேட் ஆகாமல் இருக்கிறது, திஸ் இஸ் அ ஒன் பெஸ்ட் ஆக்டிவிட்டி தட் கேன் பி டன். ஸோ அதனால் வி ஹேட் அ கஸ்டமர் ஆன்போர்டிங், எம்ப்ளாயி ஆன்போர்டிங், எக்ஸிட், ரெனிவல், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே வி ஹாவ் அ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் ஆடிட்டிங் செஷன். ஸோ எவ்ரி குவார்ட்டர் வி இன்டர்னலி, myself and the legal person, and we have a chief operating officer, so we three will sit and audit internally. And the compliances part, we have a LMS internally. So and the compliances we have slides, and we have a few recorded sessions. I'll upload pannittu every quarter they have to undergo I think like 17-18 compliances irukku. So whistleblower, posh,
அண்டு ஹராஸ்மெண்ட்ஸ், ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்ஸ், ஸோ disclosures, confidentiality, DPDPA, data privacy and data protection, and data security, data privacy, and confidentiality of data customer. So இது எல்லாமே compliances வந்து we have an LMS. Every quarter people will be taking of it. And also the new joiner, the first day of onboarding is this. உள்ளே வரும்போது you will be understanding the legal compliances. அதுக்கப்புறமா தான் we will actually place them with their respective team. அந்த மாதிரி போகும். கம்மிங் டு த டீம் டெவலப்மெண்ட், ஸோ இனிஷியலாக எப்படி இருக்குன்னா, ஓகே வி ஃபைண்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகே இதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி எடுத்து அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது எப்படி போச்சு அப்படின்னா, சம்டைம்ஸ் அதில் ஒர்க் இல்லாமல் கொஞ்ச நாள் அப்படியே ஹைடலாக இருக்க மாதிரி இருக்குது ஃபார் த சப்போர்ட் கைண்ட் ஆஃப் ரோலுக்கு. தென் வாட் யூ டிட் இஸ் லைக், ஓகே who are the people right now in the office will do all the job. If a job or if a domain that requires a complete 8 hours in a day and completes 40 hours in a week, and also that requires 200 or 160 hours in a month, will take a person. ஒரு ஆள் எடுக்கணும்னா அவனுக்கு 8 மணி நேரத்துக்கு வேலை இருக்கணும், ஒரு வாரம் ஃபுல்லாக அவனுக்கு வேலை இருக்கணும், ஒரு மாதம் ஃபுல்லாக அவனுக்கு வேலை இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் ஒரு ஆள் எடுக்கணும். அப்படின்ற மாதிரி we came to one picture. ஸோ தென் என்னென்ன ரோல்லாம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ த சேல்ஸ் பர்சன் டேக்கிங் கேர் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் ப்ராஜெக்ட் ப்ளஸ் டெலிவரி அப்படி போயிட்டுருக்கு. லீகல் வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் லீகல் ப்ளஸ் ஹையரிங் ப்ளஸ் கஸ்டமர் ஆன்போர்டிங். அந்த மாதிரி நிறைய இந்த யூனியன் இன்டர்செக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியான சர்க்கிள்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ தென் வி செக்ரிகேட்டட் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்தந்த ரோலில் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி we hired a person. This is not something new, so this is how we operate as a startup. So இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். This is no one taught me previously to how to handle the team, how to open a new position or open a new requisition அப்படின்னும்போது, because I worked in a recruitment, that is completely different ball game. ஸோ அங்கே வந்து ஒரு ஜாப் ரெக்வசிஷன் ஓப்பன் பண்ணும்போது தட் இஸ் a different one. But in a startup, the best way to hire a person is whether the person has a 200 hours a month of job அப்படின்றதான் மட்டும் we can hire it. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா clear, the sales, pre-sales, they will take care of it. Project delivery, one person will take care of it. Human resource recruitment, one person will take care of it. Legal compliances audit, one person. Technical team, technical consultant, functional consultant, they will take care of it. And all the advisors, board members, they will take care of it. அந்த மாதிரி அப்படி போகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ பிகினிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இந்த இவ்வளோ டீம் செட் பண்ணோன்னா எதர் we need to have a fund, இல்லை நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதுலேருந்து ஃபண்ட் வச்சுட்டு நம்ம செட்டப் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி இந்த ஃபண்டிங் சைடு மேனேஜ் பண்ணுறது, அதுதான் வந்து மிகப்பெரிய டாஸ்க்கு. நீங்கள் எப்படி பண்ணீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்? ஆல்ரெடி உங்கள் சேவிங்ஸ்லேருந்து பண்ணதா இல்லை ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அதுலேருந்து பண்ணதான்னு சொன்னீங்கன்னா, ஆடியன்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவனுக்கும் அவனுக்கும் ஒரு சேலஞ்சுனா ஃபண்டிங்காக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஜென்ரல் டிப்ஸ் மாதிரி உங்கள் ஜேர்னியில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதுலேருந்து கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபண்ட் வந்து நோ எக்ஸ்டர்னல் ஃபண்டர்ஸ் தட் வி ஹேவ், கம்ப்ளீட்லி a bootstrapped firm. ஸோ இனிஷியல் டேஸில் ஐ ஹேட் சம் சேவிங்ஸ், ஸோ அதை வச்சு ஐ ஸ்டார்டட். அண்ட் அதுக்கப்புறமா கம்ப்ளீட்லி ரன்னிங் த்ரூ த ரெவன்யூ தான். ஸோ we have some debt. Currently it is in the negative இதில் தான் இருக்குது. we still not even achieved the break even, but completely a bootstrapped firm தான். So managing finances is also a critical thing, because every decision that you take, end of the day எங்கே போய் அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியலில் தான் அஃபெக்ட் ஆகும். So even if you take a person, that person is not working well, it will affect your fund, it will affect your revenue. That is one aspect. அண்ட் நீங்கள் ஒரு கம்ப்ளைன்சஸ் ப்ராப்பராக பார்க்கல, நீங்கள் ஒரு கம்ப்ளைன்சஸ் ப்ராப்பராக ஆடிட் பண்ணல அப்படின்னா தட் will ரிசல்ட் இன் த ஃபினான்ஷியல் லைபிலிட்டி. ஒரு மார்க்கெட்டிங் ஒழுங்காக பண்ணல, தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் will also affect your brand. அந்த மாதிரியும் போகும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வாட் we have planned is like go with the revenue. So primary advice is make money through the revenue. If you want to scale globally, go for the funding. But if you want to make money, make solid value creation அப்படின்னா
go with the self-funded or build a team, make the revenue, put your process that makes revenue first. அந்த மாதிரி பண்ணிவிட்டு slowly you can scale it further. இப்போ மெயின்லி பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் ஆல்ரெடி அரியர்ஸ் வச்சு இது பண்ணதே ஃபேமிலியில் தான் சமாளிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்னஸுங்கும் போது திருப்பி அவங்க டாக் வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் ஓகே எப்படியோ அரியர்ஸ் நம்ம பையன் வேலைக்கு போயிடறான், ஸ்மூத்தாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு ஸ்டேபிள் ஜாப் அந்த மைண்ட் செட் இருக்கும்போது சடனாக நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ப்ராப்ளம் ரொம்ப க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் எனக்கும் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி காலேஜ் படிச்சுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது வந்து பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? ஐ மீன் நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க இந்த சுச்சுவேஷனை? ப்ளஸ் வீடியோ சப்போஸ் ஏதோ ஒரு பேரண்ட் பார்க்குறாங்க, அவங்க பையன் ஸ்டார்ட் அப்லாம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு பேரண்ட்டுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ வந்து இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு விட்டுருங்க. ஸோ லெட் தெம் எக்ஸ்ப்ளோர் இட். எண்ட் ஆஃப் த டே அதான் சொல்கிறேன், அந்த கமிட்மெண்ட்ஸ் லிமிட்டடாக இருக்குன்னா எவ்ரி ஒன் கேன் ஸ்டார்ட் அ ஸ்டார்ட் அப். ஈவன் தோ வி ஹேட் ஒன் கெஸ்ட் ஸ்பீக்கர் during term 1 or term 2 I guess. He is also an entrepreneur, he is also founder and co-founder and CEO. What you said is like if you are working and if you want to wish to start a startup, do it in your free time. So that should from your work nature அந்த மாதிரி இருக்கணும். So that it will also elevate you. That is one model. இல்லை அப்படின்னா resign your job, do it on a full time. இந்த மாதிரி these are the few items that the person did. ஸோ பேரண்ட்ஸ் ஒரு அப்பா அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க. ஸோ தே மைட் அண்டர்வென்ட் சம் டூயிங் ரிசர்ச், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணியிருப்பாங்க, இல்லை மேபி சில பேர் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்து கூட ஏதாவது வந்து சொல்லுவாங்க. கம்ப்ளீட்லி அக்ரி டு இது பண்ணுறாங்க, லெட் தெம் கோ அண்ட் டூ இட். பட் அங்கே வந்து தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க். ஸோ எந்த ரிஸ்க் இருந்தாலும் சரி, மானிட்டரி ரிஸ்க் மட்டும் வி ஹேவ் டு பி கால்குலேட்டிவ். ஸோ இப்போ ஒரு கால் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த கால் எடுத்து அங்கே வைக்கும்போது வாட் இஸ் த எக்ஸ்பென்சஸ் தட் வில் இன்கர், அதெல்லாம் வந்து கால்குலேட்டாக பார்த்துக்கணும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது வந்து they didn't accept it. It took around 6.5 months to convince ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸ்டார்ட் பண்ண அப்புறம். ஸோ லிட்ரலி லைக் எண்ட் ஆஃப் 2023-24 வரைக்குமே வந்து கம்பெனி ஆரம்பித்து ஒரு 6 மாதம் 7 மாதம் போனது வரைக்குமே வந்து சொல்லிட்டு தான் இருந்தேன், இப்படி தான் பண்ண போகிறோம், அப்படி தான் பண்ண போகிறோம், இப்படி தான் ரெவன்யூ வரும், அந்த மாடலில் வரும் அப்படின்ட்டு. கன்வின்சிங் எ பேரண்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்னு வச்சுக்கணும். பிகாஸ் நாளைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, இஃப் தே வாண்ட் டு ஃபால் பேக் அப்படின்னா பேரண்ட்ஸ் ஷுட் பி த சப்போர்ட்டிவ். அண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இப்போ நான் போய் பண்ணுறேன் அப்படின்னா சரி நீ போய் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ் இருக்கும். So luckily I have that. So still we are getting loans for paying up the salary. So my parents are supportive. So their advice is only one: stop it when you can't do it. உன்னால் பண்ண முடியல இல்லை ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஸ்டாப் இட், இல்லைன்னா டூ இட். அந்த ஒரு இதுதான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் நேச்சரான பேரண்ட்ஸ் இருக்கணும் பை டிஃபால்ட். அண்ட் பீப்புள் ஹூ ஆர் மேரிட் தே ஷுட் நீட் அ சப்போர்ட்டிங் பார்ட்னர். பிகாஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இட்ஸ் லைக் யுவர் மைண்ட் வில் பி ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் இன் யுவர் பிஸ்னஸ். அது வந்து அது ஃபுல்லாகவே உள்ளே இருக்கும் அங்கே. இப்போது பார்ட்னர் சப்போர்ட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இல்லை ஒரு பார்ட்னர் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா தட் வில் கோ இன் டு த மெஸ். தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஈவன் வைல் கோயிங் த்ரூ த MBA ப்ரோக்ராம், ரன்னிங் இன் டு அ ரன்னிங் எ ஸ்டார்ட் அப். ஸோ ரெண்டுமே பண்ணும்போது ஐ காட் அ சப்போர்ட் ஃப்ரம் எவ்ரிவேர். ஸோ தேட் இஸ் அ ஒன் பெஸ்ட் திங் ஐ டிட் ஹேட். அண்ட் அட்வைஸ் டு த பேரண்ட்ஸ் அதான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்து ஒரு போய் படித்தாலுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாலுமே ஒரு பிஸ்னஸில் பண்ணுற லேர்னிங்ஸ் வந்து எங்கேயுமே வராது. நான் ஒரு ரீலில் கூட பார்த்தேன், மிஞ்சி போனால் என்ன கிடைக்கும் உனக்கு, வில் லேர்ன் இட் இன் அ ஹார்ட் வே. லெசன்ஸ் தான். என்னோடய பாஸ் ஒருத்தர் சொல்லுவார், இஃப் இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் யூ வில் கெட் அ ரெவன்யூ, யூ வில் கெட் அ நேம், யூ வில் கெட் அ ஃபேம், யூ வில் கெட் அ பிராண்ட். இஃப் தட் டசன்ட் கோஸ் வெல் யூ வில் லேர்ன் the everything.
நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ. ஸோ அந்த ஒரு இதுதான் அது. ஸோ நீங்களே அந்த பவுண்ட்ரி போட்டுக்காதுங்க. சிம்பிளாக சொல்லலாம், பண்ணணும்னு தோணுச்சுன்னா இறங்கி பண்ணுறணும். சரியோ தப்போ இறங்கிட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இதுவும் பண்ணியிருந்தீங்களே, இண்டிபெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும். ஸோ எனக்கு வந்து லாங் டேர்ம் பிளான்லாம் அந்த இது இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இண்டிபெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, நீங்கள் எப்படி ஆனீங்கன்றது சொன்னீங்கன்னா. இது வந்து ஆக்சுவலாக நான் தமிழ்லேயே நிறைய பேருக்கு தெரியாது. நானே இதை பற்றி எப்படி தெரிய வந்துச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸரோ யாரோ வந்து வேறு ஒரு காலேஜில் வந்து எனக்கு லிங்க்டின் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க ப்ரொஃபைலில் பார்க்கும்போது இண்டிபெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து, அதுக்கப்புறம் என்னடா அது புதுசாக இருக்குன்னு ஆன்லைனில் தேடும்போது எனக்கு இப்படி இவ்வளோ இருக்கா அப்படின்னு தெரிய வந்துச்சு. நீங்கள் எப்படி தெரிய வந்துச்சு, எப்படி இதை பண்ணீங்க? ஸோ இண்டிபெண்ட் டைரக்டர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா வந்து MBA ப்ரோக்ராம் தான் நான் சொல்லுவேன். ஸோ மை ப்ரைமரி கோல் இன் மை கெரியர் இஸ் டு சிட் இன் த top layer. It may be CEO position or vice president or board of directors, executive chairman or somewhere. That is my career goal I should have out in the Mari I had once upon a time. அதுக்கப்புறம் தான் I started the startup journey, entrepreneurship. That completely changed the picture. ஸோ அப்போ வந்து MBA ப்ரோக்ராம் பண்ணும்போது we study the case studies. அதில் பண்ணும்போது we talk about how the CEO take a decision, how the board will react, how the board will respond. அந்த மாதிரி நிறைய படிக்கும்போது ஓகே, this is the role that they plays a major role அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் அந்த கார்ப்பரேட் ஃபினான்ஸ் சரவணன் சார் எடுக்கும்போது, அப்போ சரவணன் சார் ஆல்சோ he joined as ஐடின்னு நினைக்கிறேன் அப்போது at that time. ஸோ he is also part of our course at the time. ஸோ அப்போ அவர்கிட்ட பேசும்போது he told what is the responsibilities, இந்த மாதிரிலாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். தட் வாஸ் இன்ஸ்பைரிங் அந்த டைமில். தென் அதுக்கப்புறமா வந்து ஐ டென்ட் மச் எக்ஸ்ப்ளோர் அபவுட் த ரோல். எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஐ திங்க் இட்ஸ் டேர்ம் 6 or 7 ஐ கெஸ். கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வி ஹேட். சஸ்டைனபிலிட்டி, பிஸ்னஸ் சஸ்டைனபிலிட்டி அண்ட் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங் ஒன்று இருக்கும். அது முடித்ததுக்கப்புறம் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருக்கும். ரெண்டுமே வந்து அசோக் பிரசாத்னு ஒரு விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி இஸ் த பர்சன். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் செகண்ட் கோர்ஸ் அவர் எடுக்கிறாரு. அப்போ வந்து நான் ஒரு 10-15 minutes லேட் ஆக்சுவலி. ஹி வாஸ் தட் இஸ் த ஒன் கிக் ஸ்டார்டர் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போயுமே நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும், இல்லை என் டீம் கிட்ட ப்ரெசன்டேஷன் ஸ்கில் பற்றி சொல்லணும்னா ஐ வில் கிவ் திஸ் எக்ஸாம்பிள் டு மை டீம். He was telling about the micronutrients, macronutrients அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்னடா கார்ப்பரேட் கவர்னன்ஸ், நாங்கள் சார் வந்து இன்னும் சஸ்டைனபிலிட்டிலேருந்தே வரல போல், சர்க்குலர் எக்கனாமி அதெல்லாம் படிப்போம், அதுலேருந்து இன்னும் வரல போல, எதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் போலே அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே சுற்றி இங்கே சுற்றி அந்த மேக்ரோநியூட்ரியன்ஸ் உள்ள ஹியூமன் பாடி அப்படிலாம் வரும்போது விட்டமின் சி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தார். ஸோ விட்டமின் சி will act as a something connected to the micronutrients and macronutrients. அதே மாதிரி தான் C in the corporate governance plays a very important role in managing the micro processes and macro processes of our organization அப்படின்னார். சாமியாக சொன்னீங்க சார். ஆமாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விட்டமின் சி வந்து ஒரு ஹியூமன் பாடியில் எப்படி ஒரு மைக்ரோ லெவல் மேக்ரோ லெவல் கனெக்டாக இருக்குது அப்படின்னு கனெக்ட் பண்ணி அதை ஒரு சிஜியில் கொண்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்னும்போது எனக்கு அப்போ தான் அந்த கண்ணே தொடருது. என்னடா இவர் மறுபடியும் இதே சொல்லிட்டு இருக்கிற போது அது சொல்லும் போது இந்த படத்தெல்லாம் விசில் வச்சு கை தட்டலாம், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா ஆல் த கிளாஸஸ் வேர் லைக் வெரி வெரி இன்ஸ்பைரிங். டிஃபால்ட் இஸ் கிளாஸ் வில் பி வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் நல்லா போயிட்டுருக்கும். அண்ட் அந்த சப்ஜெக்ட் அது கிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இட் வென்ட் வெல். ஸோ அப்போ தான் ஹீ இன்ட்ரடியூஸ்ட் டு த என்டையர் கிளாஸ் அபவுட் திஸ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் சர்டிஃபிகேஷன் அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன், ஹவு டு டூ இட், அது என்ன மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும், அண்ட் சப்ஜெக்ட்லேயே வந்து ஹவு மச் இம்பார்ட்டன்ஸ் தட் த ஆர்கனைசேஷன் ஹேஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு போனார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு கம்ப்ளீட் பிக்சர் வந்து அந்த சப்ஜெக்டும் கொடுத்தது. அண்ட் ஆல்சோ நம்ம இவர் சரவணன் சார் பண்ணியிருந்தார், நம்ம ஸ்பா ப்ரொஃபஸர் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஐடி, அசோக் பிரசாத் ப்ரொஃபஸர் இஸ் ஆல்சோ பார்ட். ஸோ லேர்ன் ஃப்ரம் தீஸ் பீப்புள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் தட் கோர்சஸ். அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் வந்து வி நீட் டு என்ரோல்.
and we need to take an exam by learning the courses. அதை முடிச்சுட்டு we need to take an exam and they'll give you the pass or fail அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் யூ கிளியர் தட் இட் வில் கிவ் யூ த சர்டிஃபைட் இண்டிபெண்ட் டைரக்டர்ஷிப் அந்த மாதிரி வரும். நான் ஏன் அது பண்ணேன், அதுவும் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது ஸ்டார்ட் அப் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், கார்பரேட் கவர்னன்ஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், பட் இட் இஸ் ஆல்சோ ஒன் பார்ட் இட் இஸ் ரெக்வயர்ட். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா யூ நீட் டு ஹாவ் அ கவர்னன்ஸ் இன் பிளேஸ். Startup governance is a booming area now. Even I am doing some research about startup governance. So நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய பப்ளிஷிங்ஸ் அதெல்லாமே இருக்குது. Because typically if you see in India, everywhere people are talking about startup, AI அதான் இருக்குது. What is the governance level? How much it is well governed? Many scams are coming. Many corporate governance issues are coming. Why it is not secured in this basic level itself? So startup governance is very, very important at this point of junction. All the states, all the cities, all the countries, they are promoting startups like anything. But what is the governance? So a company or a startup that has like minimum 5 people, or they have at least minimum 15 or minimum 10 processes in place, it should need a governance structure. It should talk about the people, it should talk about the process, it should talk about the standard operating procedure, it should talk about the auditing, it should talk about the compliances, it should talk about the financial steps. கிளியராக அந்த ரிப்போர்ட்டிங் மாடல், ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். nobody will come and ask. இப்போ நம்ம பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியாக இருக்கோம் அப்படின்னா செபி will come and ask, தம்பி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுப்பா அப்படின்னு. பட் ஸ்டார்ட் அப் who will be going to ask? No one. But the founder has to take a responsibility, or the business owner has to take a responsibility of the governance. So why I did அப்படின்னு கேட்டிங்கன்னா, not for today, but to have a governed way of running a business. So TechQuestion is the only one business many people know, but we also do have multiple businesses in place. We have the restroom company. It is a restroom cleaning company we have, and we have TechQuestion Academy. It is completely for capability building business line. And we have for retail food businesses we have, and we are building our own in-house product called Conti 7. It is completely for construction project management software. So having multiple small businesses or multiple startups or multiple small to mid-sized companies, we need to have a proper structured governance level. So I think all the founders must focus on its governance structure. It is very, very, very important. ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்? நீங்கள் அந்த இண்டிபெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எவ்வளோ டேஸு, அப்புறம் அந்த லைசன்ஸ் மாதிரி பாஸ் மாதிரி வருமா, அது எவ்வளோ இயர்ஸ்க்கு வேலிடிட்டாக இருக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ். இண்டிபெண்ட் டைரக்டர் அப்படின்றது இட் இஸ் த டாப் மோஸ்ட் பொசிஷன் இன் எனி ஆர்கனைசேஷன். இஃப் யூ டேக் a Reliance, they had a annual general meeting yesterday. So you might have see Mukesh Ambani is talking about the company and structure. So before he is coming for the public for telling about the general meeting and the disclosures, he'll be sitting in the board of people discussing about all the progresses, etc. This is for the best cases I'm telling about. And anga pathinga appadina there will be people like chairman, CEO, managing directors, company secretary, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ், இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியே இருப்பாங்க. அதில் நிறைய ஆடிட் கமிட்டி இருக்கும், என்ஆர்சி கமிட்டி இருக்கும், நாமினேஷன் அண்ட் ரெனிமினேஷன் கமிட்டி, அதுக்கப்புறம் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்டி இருக்கும். இப்போது புதுசாக இஎஸ்ஜி கமிட்டி இருக்குது, ஏஐ கவர்னன்ஸ் கமிட்டி இருக்குது, அண்டு டெக்னிக்கல் கமிட்டி, அந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் இருக்கும். தட் கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த கமிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தட் இஸ்
பார்ட் ஆஃப் த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ்குள்ளே தான் வரும். ஓகே, ஸோ இண்டிபெண்ட் டிரெக்டர்ஸ் அப்படின்னா someone who doesn't involve in daily activities, but they will not also have any monetary or materialistic benefit. So they will be having the sitting fees and the மாதிரி தான் இருக்கும், or it completely based upon the organization structure on the remuneration part. But அந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா it will not be connected with the management or a business or a people. It is only for the businesses, whether the organization going in a right track, achieving its vision, achieving its mission. ஸ்ட்ராட்டஜிக்காக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லீகலாக என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ ஃபினான்ஷியலாக எப்படி நம்ம க்ரோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஹை அண்ட் ரோல் தான் வந்து அந்த இண்டிபெண்ட் டிரெக்டர் ரோல். ஸோ நானுமே வந்து ஒரு 2 to 3 companies I got an opportunity to sit for an interview. All 3 are private limited company, not a public listed company. But one thing what I understood is certification is not only the way that you get into the role, it also comes with the amount of experience, amount of exposure. Your role as a ID or similar role நீங்கள் ஐடியா இருந்திருக்கீங்களா, அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நிறைய இருந்திருக்கு. ஸோ சின்ஸ் you'll be dealing with the top stakeholders of a company அப்படின்னும் போது their expectations is also very very top. அதுக்கு we require at least 15 years or 20 years of experience இருந்தால் தான் you will get a placed. Rather than சின்ன கம்பெனியாக இருந்தீங்க அப்படின்னா you will get an opportunity. But private limited, yes, you may get, but it will also be challenging வச்சுக்கோங்களேன். So this is about the role importance and the roles and responsibility of an ID. இதை பண்ணுறதுக்கு the entry point is the certification. Indian Institute of Corporate Affairs அவங்க மட்டுமா இருக்காங்க, நிறைய other players are there, but they will only train you on the context. This IICA, they will give you the certification. இண்டிபெண்ட் டிரெக்டர்ஸ் டேட்டா பேங்க் அப்படின்னு இருக்கு ஒன்று. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் டேக் த லெசன்ஸ், யூ ஷுட் டேக் த லேர்னிங் கோர்சஸ். 49 மாடியூல்ஸ் இருக்குது. அந்த 49 மாடியூல்ஸ் யூ ஹவ் டு டேக் இட் அண்ட் போஸ் இட் யூ ஹவ் டு ரைட் அன் எக்ஸாம். ஸோ தட் இஸ் லைக் யூ ஹவ் டு கிளியர் 50% ஆஃப் இட். ஸோ அது எல்லாமே MCQs தான். 1 hour டைம் கொடுப்பாங்க. அந்த 1 hour வந்து யூ ஹவ் டு clear 50% of it, and it will show you the pass or fail criteria. And I think you can retake. If you fail, you can also retake with after the cooling period. I think it's 24 hours or 1 month or something is there. So adukapurama you can also retake the exam. And people who completed MBA, so அந்த கோர்ஸில் வந்து ஒரு 50% நீங்களே அதை கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரிமைனிங் 50% கம்ஸ் வித் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், லீகல் மேனேஜ்மெண்ட், செக்ரட்டரி மேனேஜ்மெண்ட், அந்த ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட், அந்த ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும். இஃப் யூ ஆர் டூயிங் அ ஸ்டார்ட் அப் அண்ட் இஃப் யூ டூயிங் அன் MBA or did an MBA, you will be clearing like 75% of the 49 courses module. Remaining 20% you have to spend some time on learning about it. So இந்த 3 கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கிளியர் இட் ஈஸிலி. இதை பண்ணிடலாம். அதுக்கு மெம்பர்ஷிப் ஃபீ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லைஃப் டைம் மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்குது அண்ட் இயர்லி மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐ திங்க் few thousand rupees தான் அது. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு யூ ஹவ் டு டேக் அன் எக்ஸாம். யூல் பி கெட் enrolled in the ID bank, and once you get certified you will get the certificate stated that you are a certified independent director. அது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் மட்டும்தான். லைக் how we are learning MBA, அதே மாதிரி அந்த ரோலுக்கு அது ஒரு என்ட்ரி பாயிண்ட். பட் பியாண்ட் தட் lot amount of things is there. So but yeah, it is a very 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 important role considering today's economic level. ஸோ நம்ம இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட்டு செஷனில் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண டே 1 இருக்கும்போது என்ன டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஐயோ நம்ம பிகினிங்கே இதை பண்ணியிருந்தா இப்போ இன்னும் பெட்டர் ஸ்டேஜில் இருக்கலாம்னு சொல்லி ஐடியா வரும். அதே மாதிரி MBAவும் அப்படி. ஏன்னா இது நானே ரியலைஸ் பண்ணது. சப்போஸ் இந்த விஷயம்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சால் இன்னும் நான் MBAவே இன்னும் பெட்டராக படிச்சிருக்கலாம், பெட்டராக அப்ளிகபிள் பண்ணிருக்கலாம் ஒரு ஐடியா. இந்த ரெண்டுமே எப்படி பண்ணுவீங்க? டே 1 ஆஃப் யுவர் MBA ஜாயின் பண்ணால் என்னென்ன பண்ணியிருக்கணும்,
பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குன்றது. அதே மாதிரி டே 1 ஆஃப் ஸ்டார்டிங்கும் ஒரு வெஞ்சர், டே 1லேருந்து நான் அதை ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணியிருந்தேன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும்டா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் இயர் 2 ஆர் எண்ட் ஆஃப் இயர் 3ல் வந்து ஐ ஷுட் என்ரோல்ட் இன் த MBA ப்ரோக்ராம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபியூ ஆஸ்பெக்ட்ஸ் வந்து தட் வி கெட் மோர் எக்ஸ்போஸ்ட் வென் வி லேர்ன் இன் த கிளாஸ் ரூம்ஸ். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு தான் வந்து அது வந்து லிங்க் ஆகும். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாஸ்ட் மந்த்து கூட there was one challenging situation, whether we have to focus on the growth or we have to focus on the profit or we have to focus on the operations management like control levers அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து 8th term வந்து ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிக்யூஷன் ரிசல்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டில் கார்த்திக் தண்டபணி அவர் எடுத்தார். அந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் வந்து இதுதான். ஸோ அப்போ வந்து படிக்கும்போது படிச்சிட்டோம், கிளாஸ் நல்லா போச்சு, இது போச்சு. பட் அப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சினாரியோ கிடைக்கல. இப்போது சிமுலேஷனாக இருக்கும் அந்த இது ஃபுல்லாக. சிமுலேஷன் அது இல்லை, இது வேறு சப்ஜெக்ட். இது அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க SCR அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து இப்போ பார்க்கும்போது கான்டெக்ஸ்டல் வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து லாட் ஃப்ரம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அந்த சப்ஜெக்டில் மட்டுமே, SCRல மட்டுமே. ஆனால் இப்போ ரேண்டமாக ஒரு நாள் இப்போ நான் வீடு ஷிஃப்ட் பண்ணேன், ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஷிஃப்ட் பண்ணும்போது MBA புக்ஸ்லாம் இருந்ததா. ஸோ அது மட்டும் ஒரு மூலையில் அப்படியே இருந்துச்சு. சரி ஈவினிங் வந்து அன்றைக்கி வந்து சரி சீக்கிரமாக மீட்டிங்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஐ கேம் ஹோம் அரவுண்ட் 7:38. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சரி ஓகே புக்ஸ் இருக்குது, சரி எதாவது எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது SCR புக்லெட் வந்து மேலே இருந்துச்சு. சரி என்ன இருக்குன்னு சரி கொஞ்ச நேரம் படிப்போம். ஐ யூஸ் டு ரீட் புக்ஸ் இந்த ஈவினிங் ஆர் லேட் நைட் அந்த மாதிரி படிக்கிறது உண்டு. அப்போ அந்த புக் எடுத்து பார்க்கலான்னு பார்க்கும்போது மொதல் சாப்டரில் இருக்குது. ஓகே இது இந்த ஃப்ரேம்வொர்க் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், சரி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அங்கே ஒரு கிளாரிட்டி ஆஃப் பிக்சர் வருது, எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. Then I connected with my colleague and we discussed about the challenges. பேசும்போது ஒரு A5 ஷீட் பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டு அந்த ஃப்ரேம்வொர்க்கில் அப்படியே மேப் பண்ணுறேன் நான். இது வந்து இந்த கேட்டகரி, இது வந்து இந்த கேட்டகரி, இது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி அப்படின்ட்டு அந்த ஃப்ரேம்வொர்க்கில் இல்லாததை மற்ற கேட்டகரியில் போடுறேன் நான். போட்டுட்டு அதை அப்படியே ஷார்ட் பண்ணி அலைன் பண்ணி பண்ணுறேன். கிளியர் பிக்சர். The problem I will not say 100% sorted, 30-40% sorted, and it is also structured. சிம்பிளாக சொல்லணும், ஓகே லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் யோசித்தேன், ஒன்று நான் ஒழுங்காக அப்பயே படிச்சிருக்கணும், அப்போ ஒழுங்காக படிக்கலை. சரி ஓகே தப்பு கிடையாது, இப்போது படிச்சிருக்கோம், ஓகே. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரே விஷயம் மட்டும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன இருக்குன்றது நான் இப்போ உட்காந்து எல்லா சப்ஜெக்ட்டும் மறுபடியும் லைன் பை லைன் படிச்சிருந்தா தான் வரும். அப்போ வந்து MBA வந்து பார்த்திங்கன்னா லைக் வி வில் ஸ்கிம் த்ரூ ஃபாஸ்ட் பிகாஸ் லைக் வி ஹவ் டு லேர்ன் டூ சப்ஜெக்ட்ஸ், வி ஹவ் டு லேர்ன் மோர் நம்பர் ஆஃப் யூஸ் கேசஸ், கேஸ் ஸ்டடீஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ரீடிங் தான் பண்ணுவேன் தவிர கிளாஸில் வந்து அந்த டிஸ்கஷன்ஸ் இருக்கும், அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் போகும். ஒரு ரன்னிங் மோட்லேயே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் உட்காந்து நிதானமாக படித்து அதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து புரியுது. அப்படி பார்க்கும்போது ஓகே ஒரு விஷயத்துக்கே ஒரு சேலஞ்சுக்கே வந்து இது கனெக்ட் ஆகுதுன்னா திங்க் அபவுட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் தட் வி லேர்ன்ட். இந்த சைடு வந்து ஒரு புக்லெட்டே போடலான்னு நினைக்கிறேன் சேலஞ்சஸ்க்கு. இங்கே புக்லெட் போட்டு இங்கே ஒரு புக்கை எடுத்து படித்து அப்படியே கனெக்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கெட்டிங் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 2 years ஒரு 3 years வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு MBA ப்ரோக்ராம் பண்ணி அப்படின்னா இட்ஸ் அப்சல்யூட்லி அ பிளிஸ். 2 years 3 years ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்டார்ட் அப்பில். டி நாட் யூ ஸ்டார்ட் அ ஸ்டார்ட் அப், நீ கம்பெனி ஆரம்பிக்கலாம் கிடையவே கிடையாது. ஒருத்தர் ரன் பண்ணுறான்னா அவன் கம்பெனியில் போய் 3 வருஷம் ஃபவுண்டரோட சப்போர்ட்டிங் ரோலாக இரு. ஃபவுண்டரோட சப்போர்ட்டிங் ரோலில் 3 வருஷம் 5 வருஷம் இரு. இல்லை உன்னோட வேலை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எவ்வளோ எடுத்து பண்ண முடியுமோ பண்ணு. 2 வருஷம் எக்ஸிக்யூட்டிவ் MBA ப்ரோக்ராம் பண்ணு.
5 வருஷம் உனக்கு ஸ்டார்ட் அப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அதில் 2 வருஷம் உனக்கு லேர்னிங் ப்ரோக்ராமும் வந்துடும். அண்ட் MBA ப்ரோக்ராம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம், யூ டு ரன் ஃபார் ஆல் 7 days in a week, 52 weeks எல்லாமே பண்ணணும். அப்படி பண்ணும்போது வித்தின் 5 years வில் பி பிகம் அ மான்ஸ்டர். என்ன மாதிரியான சேலஞ்சுனா கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம IIM, யூ நோ த அமௌண்ட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், ஹவு தே tuned up ourselves. நீங்கள் என்ன வேணால் வேலை கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹவு தே tuned up ourselves. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு காம்பினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா யூ லிட்ரலி கேன் ஃபேஸ் எனி சேலஞ்சஸ் கான்ஃபிடென்ட்லி. அந்த ஒரு இது வந்து ஸ்டார்ட் அப் ப்ளஸ் MBA வில் கிவ் யூ அ பிக் பிக்சர். லைக் இதில் நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கூட ஆட் பண்ண நினச்சேன். அந்த புக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்கல்ல, அதை நான் இப்போ ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டேன். நானும் இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது வந்துச்சா, அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறேன்னு தெரில. அப்புறம் என்ன பண்ணேன், லக்கிலி ஐ ஹேவ் ஆல் தி ஆன்லைன் வெர்ஷன்ஸ் ஆஃப் தி PDF டாக்குமெண்ட் எல்லாமே. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஏன்ட்ட இருந்துச்சு. சிலது ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் வாங்கிட்டேன். அதை எல்லாத்தையும் நம்ம ஏஐட்ட ஃபீட் பண்ணிட்டேன். ஃபீட் பண்ணி அவனை பர்சனல் அசிஸ்டண்ட்டாக மாதிரி ஆல்ரெடி என் பிஸ்னஸ் ஐடியாலாம் அவனுக்கு தெரியாதம்போது கம்யூனிகேட் பண்ணி இதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அவனுக்கு ஒரு 50 to maybe 80% ஆஃப் பிஸ்னஸ் ஃப்ளோ தெரியும். இப்போ வந்து ஆல்ரெடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபீட் பண்ணனால இப்போ வந்து தைரியமாக வந்துட்டு கேட்கலாம், நான் என் பிஸ்னஸுக்கு எந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து இது பண்ணால் சொல்லுன்னு அதுவே ஸ்ட்ரக்சராக சொல்லிடுது. இப்போ நான் ரீசெண்ட் டைமில் தான் அதை பண்ணியிருந்தேன். முன்னாடி காலேஜ் படிக்கும்போது எக்ஸாம் அப்போ அந்த PDF அப்லோட் பண்ணி ஒரு டெஸ்ட்டோ எப்படி இந்த எக்ஸாமில் வந்து சம்மரி சொல்லுன்னு பண்ணுவோம். அது ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து என் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ, எனக்கு தெரியாதம்போது நீ சொல்லி கொடுன்ற மாதிரி டியூன் பண்ணிட்டேன். அது ஒரு பெஸ்ட். இது மெயினாக வந்து இது லாஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, ஸோ இப்போ திருப்பி நம்ம ஒருத்தன் வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் அப் உண்மையிலே ஒர்க் ஆகாதா அப்படின்ட்டு. அதுவும் எஸ்பெஷலி லைக் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது வெதர் we need to choose placement or entrepreneurship journey அப்படின்னு. நம்ம 2 பேரும் entrepreneurship journey சூஸ் பண்ணிட்டோம். ஸோ பிளேஸ்மெண்ட் சூஸ் பண்ணுறவனு ஸோ அந்த கன்ஃபியூஷனில் இருப்பான். நான் எப்படி கன்ஃபியூஸ் ஆனேன்னா, ஐ கேன் see the கேஷ் ஃப்ளோ. ஓகே, நம்ம எடுத்து ஸ்டெப்ஸ் பண்ணோன்னா ஓகே மணி உள்ள அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் தெரியுது. அதனால நான் தைரியமாக இறங்கி பண்ணேன். ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி இல்லாதவனுக்கு என்ன ஒரு அட்வைஸ் சொல்லுவீங்க? So if you don't have a clear picture or if you don't have a clarity on entrepreneurship or a business, go with the placement. Okay, prepare for the placement. Okay, go to the job or go to the work, learn there. உங்களுக்கு இன்றைக்கி வராமல் இருக்கலாம், மேபி 5 வருஷம் கழிச்சு வரலாம், இல்லை 10 வருஷம் கழிச்சு வரலாம், என் வேலைக்கு சேர்ந்த 1.5 வருஷம் 2 வருஷத்துலேயுமே வரலாம். ஸோ யூ டோன்ட் நோ அபவுட் தட். இந்த கிளாரிட்டி when does it come? இல்லை சார், எனக்கு வந்து சிம்பிளாக ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அடிஷ்னல் ஸ்ட்ரெஸ், ஐ வாண்ட் அ மந்த்லி இன்கம் அப்படின்னா பிளைண்ட்லி சூஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். பிகாஸ் அதான் சொல்லணும், கம்பெனிஸ் ஆர் நவ் ரேப்பிட்லி சேஞ்சிங். தே ஆர் பிளானிங் இட் ஃபார் ஆல் த 3 horizons, like horizon 1, horizon 2, horizon 3. Multiple strategies, they want multiple varieties of people. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஈவன் த பிக் ஃபர்ம்ஸ், பிக் கம்பெனிஸ், தே ஆர் ஆக்டிங் as a multiple startup company. Even the company is ready to fund for the internal team itself. ஸோ இப்போ இங்கே எங்களோட ஆஃபீஸில் டெக்வெஸ்டன் ஆஃபீஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா we have something called டெக்வெஸ்டன் Innovation Center. ஸோ தட் இஸ் இப்போதைக்கு we kept it closed only for our internal employees. So what they will do is, it is not something like kind of a rocket science big of project. Even if it's something a small process oriented, come up with an idea, come up with an complete picture. What is the problem? What is the solution? How are you going to do? What is the framework? What is the methodology? What is the tool? What is the amount that you're going to spend for this? In the framework, come up with a proposal. Okay? It may be a process, it may be a small project, it may be the existing tool from the project itself, or it's for the organization, or anything, something beyond that we have to do. So whatever you have, you just go fill in the form, we will sit and discuss and we will see how we can take it forward. அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து எல்லா கம்பெனிஸ்லுமே இருக்குது. ஸோ ஈவன் if you take a automotive company, if you take an electrical company, if you take a chemical company, if you take an IT, every company has something
sort of like this. And if ஒரு சில கம்பெனிஸ் they will be having separate research and development team அந்த மாதிரியும் இருப்பாங்க. சில கம்பெனிஸில் அந்த டீமே பண்ணுங்கள், we'll assign you funds like this அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அங்கேயுமே வந்து யூ கேன் ஷோ யுவர் entrepreneur skill set, அங்கேயுமே நீங்கள் காமிக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் பெஸ்ட் வே தட் யூ கேன் ஷோ இட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சி எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் த மைண்ட் செட், ஹவ் யூ ஒர்க். அதுதான் வந்து சிம்பிளான ஒரு ஐட்டம் தான். இட் நீட் நாட் டு பி ஒன்லி a startup, it need not be only a mid-tier, it need not be only the big four or MBA or something like that. But keep your mind open for learning, keep your mind open for experimenting, asking questions. ஓகே, இந்த மூணுமே வந்து ஆஃப் பண்ணியே வைக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம டீ குடிக்கும்போது we took a small break, no, லைக் அந்த டீ குடிக்கிற கேப்லேயே வந்து I learned something from you. ஓகே, ஸோ அதை நான் யோசிக்கணும் பார்க்கவே இல்லை. ஓகே, ஜிஜிக்கிட்டே இவ்வளோ இருக்குது, இஸ் நோ திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி I learned few items from you. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இப்போ நீயும் என்னோடய காம்படிட்டர் தான், நானும் ஸ்டார்ட் அப் வச்சுருக்கேன், நீயும் ஸ்டார்ட் அப் வச்சுருக்கேன், நான் பண்ணுறதா நீயும் பண்ணுற அப்படின்னு தான் இட் வில் நாட் ஒர்க். ஓகே, I learned something from you, you are learning something from me. So that open-mindedness should be there. See, people will judge, people will talk something random about you. Keep it in the dustbin. You take care of your life. That is the mantra you have to follow. So இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும், no matter what the scenario is, doing the MBA, focus on this. என்னோட ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், he is my classmate in PGPBM. ஸோ அவர் வந்து இதே மாதிரி தான் ரேண்டமாக ஒரு நாள் உட்காந்து, சார் இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, ஆஃபீஸ் இது ஒழுங்காக போல், இது பிரச்சனை அது பிரச்சனை, அடுத்த வாரம் இது இருக்குது, அப்படி இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு ஒர்க்கு, பர்சனலு, காலேஜ் எல்லாத்தையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே வா உட்காரு, இப்படி என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னும்போது ஜஸ்ட் நான் ஹையர் லெவலில் சொன்னேன், இன்றைக்கி என்ன பிரச்சனை, இன்றைக்கி என்ன பிரச்சனை, இன்றைக்கி பிரச்சனையை மட்டும் பாரு, நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு போகும்போது பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பிரச்சனையை அடுத்த மாதம் போகும்போது பார்த்துங்க, இன்றைக்கி பிரச்சனையை மட்டும் நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணு இன்றைக்கி அப்படின்னார். அவர் டீ குடிக்கிற கேப்பில் அவர் சொல்லிட்டு போயிட்டார். அது வந்து ஒன் ஆஃப் த மந்த்ராவாக இருக்குது என்னோடய ஸ்டார்ட் அப்புக்கு. ஓகேவா? ஸோ ஓகே, அது வந்து அடுத்த வாரத்து பிரச்சனை, அடுத்த வாரம் தானே பில் பே பண்ணோம், இன்றைக்கி என்ன பண்ண முடியும்னு இன்றைக்கி பார்ப்போம், அடுத்த வாரம் கவலையை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் ஆன் டுடே. டுமாரோஸ் ப்ராப்ளம் யூ கேன் ஃபைண்ட் த சொல்யூஷன் ஃபார் டுமாரோ. இன்றைக்கி ப்ராப்ளத்துக்கு இன்றைக்கி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடும். ஸோ இந்த 3 மந்த்ராஸ் வந்து ஐ எம் ஃபாலோயிங் இட். ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ திஸ் ஸோ தட் தே கேன் மேக் ஒண்டர்ஸ் வேர் எவர் தே கோ. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour வந்து இந்த பாட்காஸ்ட்டில் வந்து அபவுட் MBA, அபவுட் ஸ்டார்ட் அப்ஸ், அவர் ஹவு டு மேனேஜ் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எங்கள் பர்சனல் ஜேர்னியில் நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின்லி நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் நிறைய அரியர்ஸ் வச்சுருந்தோம் யூஜி டேஸில். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய அரியர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, யூ கேன் ஆல்சோ பிகம் அ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஒன் டே. ஸோ அதுதான் வந்து ஒரு அல்டிமேட் ஒரு டேக் ஆஃப் தி வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்ல, இந்த வீடியோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இல்லை இந்த மாதிரி வேறு என்ன யூனிக்கான பாட்காஸ்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வி கேன் சென்ட் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ ஜேர்னி, உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ சிவா, தேங்க்ஸ் ஃபார் மீட்டிங் மீ, விஷிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிஸ்னஸ் ஆல்சோ. தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம அதான் சூனாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டீஸும் பண்ண போகிறோம். ஸோ வர்றதெல்லாம் அப்டேட் பண்ணலாம். டெஃபினெட்லி, கண்டிப்பாக we have some plans, we'll get to it. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.